கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒருத்தர் வந்து எவ்வளவு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா அவருக்கு கிறிஸ்துவை பற்றின அறிவு எவ்வளவு இருக்குன்றது தான். இயேசு சிலுவையில மரித்ததுக்கும் அவர் சிலுவையில சம்பாதித்ததுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, என்னுடைய சூழ்நிலைகளிலே, என்னுடைய கடினமான பயணங்களிலே, நான் வந்து பயந்து போய் கொண்டிருக்கிற காரியங்களிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கும் அவர் செய்து முடித்த கிரியைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இதுக்கு என்ன அதுல தீர்வு இருக்கு என்பதை எவன் அறிந்து இருக்கிறானோ, எவன் அனுபவிக்கிறானோ, அவனுக்கு தான் கிறிஸ்தவத்தை பற்றின அறிவு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஆவியில பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கன்ஃபஸ் பண்றது ஈஸி. கன்ஃபஷனே நின்று போயிருது பாதி பேருக்குன்னா ஆவியில பார்க்க தெரியல. வெறும் ஓகே இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க கன்ஃபஸ் பண்ணா வந்துடும் சொல்லிட்டு அந்த மாதிரி கன்ஃபஸ் வெறும் கன்ஃபஷன் வந்து ரொம்ப நேரம் நீங்க பண்ண முடியாது. நீங்க பண்ண ட்ரை ஆயிடும். ஏன்னா பிசாஸ் கண்டிப்பா போய் சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் நடக்காம இருக்கா, பிரச்சனையா இருக்கா, இந்த நேரத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்படின்றத நாம் பிடித்து கொண்டு அதிலே ஆழமாக உள்ளே செல்ல வேண்டும். அதை அதிகமாக தியானிக்க வேண்டும். ஸோ கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம அதை இருதயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். யாக்கோபு கர்த்தருடைய உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர் அவர், சரியா? சோ கர்த்தர் வந்து ஆபிரகாமை அழைத்தார், அதுக்கப்புறம் ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கோபு. 3 பேர்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் மெயின் முற்பிதாக்கள், சரியா? இந்த 3 பேர்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அங்கலாய்ப்போடு இருந்தது யாருடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு. ஏன்னா அவன் வந்து பார்வோன்ட்ட வந்து நீங்க போது சொல்றான், நான் பரதேச சஞ்சரித்த நாட்கள் வந்து சஞ்சலம் உள்ள நாட்கள், கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதா இருக்கிறது, பிதாக்களாக நான் வரலங்க அப்படின்றான். அதாவது ரொம்ப பாடுபட்டேன், ரொம்ப நான் துயரப்பட்டேன், டிப்ரெஸ்ட் அந்த மாதிரி நான் ஆயிட்டேன், ரொம்ப நான் நொந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ மிகவும் பாடுபட்டவன். இன்ஃபேக்ட் இது வந்து நான் எவ்வளவு ஸ்டடி பண்ணிருக்கேன்னா, யாக்கோபின் தேவன் ஒரு புக் எழுதலாம், அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்கு பைபிள்ல. அது மட்டும் முடியல, பின்னாடி வருது தொடர்ந்து. யாக்கோபின் தேவன்றத வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிராண்டாவே ஆக்கிட்டார். ஃபுல்லா அதை சொல்லிட்டே வர்றாரு, காட் ஆஃப் ஜேக்கப், காட் ஆஃப் ஜேக்கப், காட் ஆஃப் ஜேக்கப். ஃபுல் பைபிள் ஃபுல்லா இருக்கு. சோ many places இருக்கு. சோ கர்த்தருடைய உண்மையை படிக்கிறதுக்கு ஒரு சரியான கேரக்டர். சில பேர் ரொம்ப எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்திருப்பாங்க பைபிள்ல. இப்ப தானி எல்லாம் பாத்தீங்கன்னா குறைய கண்டுபிடிக்க ராஜாவாலே கண்டுபிடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஆளு. சோ அவன் கூட கர்த்தர் இருந்தார்ன்றது வந்து ஒரு பெரிய ஹைலைட் இல்ல. ஆமா, அப்படி இருக்கதான் செய்வாரு. யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார்ன்றது பெரிய ஹைலைட் இல்ல. ஆனா அந்த யாக்கோபு இருந்தார் என்பது மிகப்பெரிய ஹைலைட். ஏன்னா நம்மில் நிறைய பேரு நம்முடைய பல சூழ்நிலைகளை யாக்கோபின் சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை, வல்லமையுள்ள உடைய வார்த்தை, மலைகளை பெயர்க்கத்தக்க வல்லமையுள்ள உடைய வார்த்தை, ஆண்டவர் இந்த நாளிலும் எங்கள் நோக்கி புறப்பட்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. உடைய பலத்த கரம், உடைய அதிசயங்களின் கரம், உடைய அற்புதங்களின் கரம், ஆண்டவரே உடைய தடைகளை தகர்த்து போடுகிற கரம். தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு முன் செல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னீர். அப்படியே உடைய ஆவியினாலே நன்மையானவைகள் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த பகுதி, அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 10-11. என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை செடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோட இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். எபிரேயர் 11:11. அது வாசிக்கிறேன்.
விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். நம்ம தொடர்ந்து இது பார்த்துட்டு இருக்கோம். அறுவடை தசம பாகம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சாலும் நான் ஒரு சில இந்த ஷார்ட்ஸ் இப்ப நிறைய போடுறாங்க நம்ம இதுல நம்ம பேஜ்ல நியூ பேஜ்ல. அதுல சில கமெண்ட்ஸ் இது படிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த தசம பாகம் சீரீஸ் பேச ஆரம்பிச்சோன்னே ஷார்ட்ஸ்லாம் அவங்களாம் பாக்குறாங்க. அவங்க சில பேர் வந்து இதெல்லாம் பாக்குறது இல்லை, மெசேஜ் எல்லாம் கேட்கறது இல்லை, கேட்டா அப்படி போட்டுக்க மாட்டாங்க. என்ன எவ்வளவு பணம்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அது என்னைய மட்டும் போட்ட மாதிரி தெரியல, பொதுவாவே கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல அந்த மாதிரி இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லி போட்டாங்க, போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நான் அதுக்கு எதுவும் ரிப்ளை எல்லாம் கொடுக்கல, பார்த்தேன். ஸோ ஃபுல்லா கேட்டாங்கன்னா தெரியும். நான் வந்து ஆக்சுவலா டைட்டில் தசம பாகம்னு இருந்தாலும் நான் வந்து பேசுறது மெயினா வந்து கொடுத்த பின்பு எப்படி அறுவடை பெற்றுக்கொள்ளுது அதை பத்தி தான் மெயினா பேசிட்டு இருக்கேன். கொடுக்கறது முக்கியம்னு சொல்றேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதோட இதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறேன். அண்ட் இந்த சீரீஸ் பேசுறதுக்கான நீடே வந்து நான் திரும்ப சொல்ற மாதிரி இட் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் பீப்புள் கிவ். அந்த சப்ஜெக்ட் கிடையாது. அது நிறைய பேர் பல ரவுண்டு பேசியாச்சு. அது எக்கச்சக்க மெசேஜ் பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் அதை பேசல. அது பேசுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. வி ஹாவ் டு டாக் அபவுட் கிவிங், டெஃபினெட்லி வி டு டாக் அபவுட் தட். பட் வந்து அது பேசுறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அதை பத்தி நான் பேசல. நான் பேசுறது வந்து இப்ப இந்த அறுவடை பெற்றுக்கொள்வது எப்படி, அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சரி, உங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி சரி, எல்லாருமே வந்து சபையில இருக்கிறதுல முக்காவாசி பேர் 90% ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு சபைக்கு போறவங்க, தேவனை உண்மையா நல்லா ஆராதிக்கிற தொழுது எந்த சபைக்கு போறவங்களா இருந்தாலும் 90 to 95% கண்டிப்பா கொடுக்குறவங்க தான். அது ஒன்றும் புதுசா அவங்களுக்கு போய் நம்ம கொடுக்கணும்னு சொல்லணும்னு தேவையில்லை. அவங்களுக்கு தெரியும், கொடுக்கணும்னு தெரியும், கொடுக்குறவங்க தான். ஆனா கொடுத்த பின்பு அவர்களுக்கு அந்த அறுவடை வருதா? முதல்ல அறுவடை வரணும் என்பது தெரியுமா? சரி, தெரிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் அறுவடை எதுவுமே வரலன்னா அதை பத்தி அவங்க கவலைப்படுறாங்களா? இல்ல அவங்க கவலைப்படலையா? கொடுக்கறது கடமை அப்படின்றது அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்களா? இல்ல ஏதோ ஒரு மத சடங்கு மாதிரி கொடுக்கணுங்க, அதுதாங்க, அது வந்து ஒரு சிஸ்டம்ங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்காங்களா? இல்ல ஏன் தேவன் கொடுக்க சொல்லியிருக்காரு, கொடுக்க சொன்னதுனால பின்னாடி நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? ஏன்னா ஆண்டவர் எல்லாமே நம்ம ஆதாயத்துக்காக தான் பண்றாரு. அடிச்சு சொல்ல முடியும். கர்த்தர் செய்யற எல்லா காரியமே, இல்ல நம்மள செய்ய சொல்ற எல்லா காரியமே நம்முடைய ஆதாயத்துக்காக தான் செய்யறத தவிர அவர் ஆதாயத்துக்காக எதுவுமே செய்யறது இல்லை. ஓகே. அதாவது இப்ப சில பேர் சொல்றாங்க நம்ம தேவனை ரொம்ப நேசிக்கணும் அப்படிதான் சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன், தேவனை நேசிக்கணும். ஆனா அதை கரெக்டா டிஃபைன் பண்ணும். ஏன்னா தேவனை நேசிக்கிறதுன்றது வந்து ஒரு மனுஷனை நேசிக்கிற மாதிரி நேசிக்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் நம்ம நேசிக்கிறீங்கன்னா அவன்கிட்ட நம்மகிட்ட தான் ஆக வேண்டிய வேலை இருக்கு. அதாவது மியூச்சுவலா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரிதான் மோஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. சரியா? ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்குது. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்மளால ஆண்டவருக்கு ஒரு காரியம் ஆகணும்னு நம்ம எதுவும் சொல்லிக்க முடியாது. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கலாம், நம்ம மூலமா ஆண்டவர் காரியங்களை செய்யலாம். அப்படி இருந்தாலுமே ஏதோ என்னாலதான் அவருக்கு அடுப்பு எரியுதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. இட்ஸ் a relationship where it's primarily about we receiving from God. அதாவது அப்ப லவ் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஆண்டவர் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அது எந்த ஆங்கிள் வரும்னா அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியறது வச்சுதான் வருமே தவிர வேற எதுவும் வராது. ஏதோ நான் அவருக்கு கொடுத்து அவருக்கு ஏதோ பெரிய ஆளாக போறாரு அப்படின்னு இல்லை. சோ அப்படின்றப்ப இது ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரூத்தா இருக்கு. இப்படி ஒரு ட்ரூத் இருக்கிறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அப்ப கிவிங்லயே நமக்கு என்னமோ இருக்குன்றதுனால கொடுக்க சொல்றாரு. சோ அவர் வெறும் கொடுக்கறத மட்டுமே சொல்லி நிறுத்துறது இல்ல. அவர் வந்து அதனால என்ன பெனிஃபிட், என்ன நான் செய்யறேன், வானத்தின் பலன்களை இருந்து இடம் கொள்ளாமல் போட்டு ஆசீர்வதிப்பேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்றாரு. சோ நீ கூடு, அதுக்கப்புறம் என்னமாய் போயிரு அப்படின்னு சொல்றவர் அல்ல நம்முடைய தேவன். அவர் வந்து நான் உனக்கு பதிலளிக்க விரும்புகிறேன், அது எப்படி வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொல்லுகிறவர் அவர். சோ அதனால இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒருத்தர் வந்து எவ்வளவு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா, அவருக்கு கிறிஸ்துவை பற்றின அறிவு எவ்வளவு இருக்குன்றது வச்சுதான். கிறிஸ்துவை பற்றிய அறிவு, அவருடைய பினிஷ்ட் ஒர்க், அவர் நமக்கு என்ன செய்து முடித்து வைத்திருக்கிறார் என்பது பற்றிய அறிவு. அண்ட் இதெல்லாமுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
இயேசு சிலுவையில மரித்ததுக்கும் அவர் சிலுவையில சம்பாதித்ததுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, என்னுடைய சூழ்நிலைகளிலே, என்னுடைய கடினமான பயணங்களிலே, நான் வந்து பயந்து போய் கொண்டிருக்கிற காரியங்களிலே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கும் அவர் செய்து முடித்த கிரியைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதுக்கு என்ன அதுல தீர்வு இருக்கு என்பதை எவன் அறிந்திருக்கிறானோ, எவன் அனுபவிக்கிறானோ, அவனுக்கு தான் கிறிஸ்தவத்தை பற்றின அறிவு இருக்குன்னு அர்த்தம். சும்மா நான் பைபிள் காலேஜ் போறதோ, இல்ல நிறைய எல்லா கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கதோ, இல்ல டாக்டரின்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கதோ, கிறிஸ்தவத்தை பற்றின அறிவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்தவம் என்பது ஒரு இட்ஸ் அ பிராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கை. அது நடைமுறை, அனுதின நடைமுறை, தினந்தோறும் வாழ்கிற வாழ்க்கையை தவிர அது ஒரு புக்கை படிச்சு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அது தினந்தோறும் சில பிராக்டிஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்றோம், அந்த இது கிடையாது. அப்படி எல்லா மதத்துலயும் அப்படி இருக்கு. இப்ப இஸ்லாமியர் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சில கோட்பாடுகள் இருக்கு. அவங்க அந்த முறை தொழுவாங்க, இந்த ஒரு ஒரு டைம் வந்து அவங்க அந்த நோன்பு இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சில கோட்பாடுகள் இருக்கு. அது அது அப்புறம் தினந்தோறும் அவங்க ஃபாலோ பண்ற ரூல்ஸ் இருக்கு. எல்லா மதத்திலயும் இருக்கு அந்த மாதிரி. அது கிறிஸ்தவம் கிடையாது. அதை சொல்லல நான் நடைமுறைன்றப்ப அதை சொல்லல. நான் நடைமுறைன்றது எதை சொல்றேன்னா, தினந்தோறும் தேவனிடமிருந்து தேவனோடு பேசுகிற, தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படின்னா கொடுக்கறதும் அந்த ஆங்கிள் தான் இருக்கு. சோ அதனால வந்து நாம் இன்னும் இதை அறிந்து கொள்வது மிக முக்கியம், மிக அவசியம். இது ஒருவேளை இந்த சீரிஸ் முதல்ல பார்க்கலன்னா பொறுமையா உட்காந்து ஒன்னொன்னா பாருங்க. ஒன்னொன்னா கேட்டாதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னே புரியும். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு ஆஸ்பெக்ட் டச் பண்ணிட்டே வரேன். சோ இன்றைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்க போறோம். அது என்னன்னா, இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், ஒரு 2-3 தான் வந்து அறுவடை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சரியா? விசுவாசத்தை பத்தி பேசினேன். அப்புறம் வந்து விதையின் மேல் விசுவாசம் அப்படின்னு ஒன்று பேசினேன். அதாவது நீங்கள் கொடுத்திருக்கிற விதைகள், நீங்கள் செலுத்தியிருக்கிற காணிக்கைகள், இவைகள் நீங்க என்ன செலுத்திருக்கீங்களோ இவைகளை வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அதாவது உங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்ல, அப்படி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வழியே இல்ல, எதுவுமே இல்ல. ஏன்னா உங்கள்ட்ட இருந்த காசெல்லாம் எடுத்து செலவழிச்சிட்டீங்க. கடன் கடன் சில பேர்லாம் கடன் வாங்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கு. உங்களால இப்ப கடன் நினைச்சாலும் கடன் வாங்குறது ஒரு வழியா இருந்தாலும் கடன் வாங்க முடியாது, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன். சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு அதுதான் அந்த விதையின் மேல் விசுவாசம் அதான் பேசுறேன். என்ன நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, we have to build our faith on the seed. விதையின் மேல் விசுவாசம் அப்படின்னா இந்த விதைப்பு அறுப்புன்றது மேல் விசுவாசம். சோ நீங்க கொடுத்திருக்கிற விதை இவ்வளவு செலுத்தி இருக்கிறது வந்து அது வந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு வழி என்பதை நீங்க பார்க்க வேண்டும். வழியே இல்லைன்னா அப்படி ஒரு வழி இருக்குன்றது நீங்க பார்க்கணும். நிச்சயமா இருக்கு. சோ நீங்க அதாவது நீங்க விதைக்கும் போதுதான் வழியே உருவாகுதுன்னு நான் சொல்ல வரல. தேவன் உருவாக்கி வைத்திருக்கிற வழிகளை நாம் விதைக்கிறதன் மூலமாக, ஏன்னா அது ஒரு விசுவாச செயலா இருக்குது. சோ இயேசு கிறிஸ்து செய்து முடித்தது எல்லாமே விசுவாச அடிப்படையில் ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அப்படின்றப்ப இது நீங்க ஒருவேளை ஏதோ சின்ன விதை தான் வைத்திருக்கலாம். ஏன்னா உங்கள்ட்ட அவ்வளவுதான் இருந்திருக்கலாம், 100 ரூபா தான் உங்கள்ட்ட இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அன்னைக்கு உங்கள்ட்ட 100 ரூபா இருந்தப்ப நீங்க கொடுத்துருக்கீங்க 100 ரூபா அப்படின்றதுக்கு தேவனுடைய கணக்கில் இருக்கிறது, அதற்கான அறுவடை இருக்கிறது. சோ அப்ப விதையின் மேல் விசுவாசம் அப்படின்னு பேசினேன். அடுத்து அறுவடை பத்தி பேசுறேன். உங்கள் அறுவடை உயிரோடு இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது சொல்லி பேசுறேன். சோ இன்றைக்கு அதனோட தொடர்ச்சியா தான் பேச போறேன். அறுவடை பத்தி தான் பேச போறேன். சோ அறுவடையை பத்தி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியம் பத்தி பேச போறேன். என்னன்னா, இந்த அறுவடையில வந்து நீங்கள் வந்து உங்கள் அறுவடை வரவழைக்கும் போது, நீங்கள் உங்கள் அறுவடையை வரவழைக்கும் போது, சரியா, காலிங் ஃபார் யுவர் ஹார்வெஸ்ட், உங்கள் அறுவடை நீங்கள் வரவழைக்கிறீர்கள். சரியா? உங்கள் அறுவடை வரவழைக்கிறீர்கள். ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன கொஞ்சம் பேசணும். அதை பேசிட்டு நான் இன்னைக்கு செய்திக்குள்ள போறேன். அது போனதுல வந்து அந்த அறுவடை பத்தி பேசும்போது அறுவடை உயிரோடு இருக்கிறது பேசினேன். சோ அதாவது ஃபர்ஸ்ட் சீயிங் த ஹார்வெஸ்ட், அதுக்காக தான் அது பேசுறேன். உங்கள் அறுவடை உயிரோடு இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு பேசுறேன். உங்கள் விளைநிலங்கள்லாம் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாகி இருக்கிறது என்பது ஆவியில இருக்கிறது, அதை பாருங்க அப்படின்னு நான் பேசுறேன். நீங்க போட்ட விதைகள்லாம் இன்றைக்கு வந்து அது ரெடியா நிக்குது. அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசாசு எப்படி வஞ்சிச்சு வச்சிருக்கான்னா, ஒரு சைடை மட்டும் சொல்லுவான். அதாவது நீ தப்பு செஞ்சேல, அப்ப அந்த விதைச்சேல அதை அறுக்குதான் ஆகணும், எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னு போட்டுக்கல, நீ விதைச்சிட்டேல அப்ப நீ அதை அறுக்குத்தானே ஆகணும் அப்படின்னு அதை ரொம்ப போக்கஸ் பண்றான். ஆனா நீங்க விதைத்த நல்ல விதைகள், நீங்கள் பல பேருக்கு உதவி செய்திருக்கலாம், ஒரு ஆபத்துல இருந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்திருக்கலாம், கஷ்டம் உங்க சக்திக்கு மீறி நீங்க உதவி செய்திருக்கலாம், நீங்க அது ஒரு விதையா நீங்க பண்ணிருக்கலாம். ஆண்டவர் உங்களை நடத்தி நீங்க போய் வந்து செஞ்சிருக்கலாம், யாருக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஒரு சபைக்கு நீங்க போகும்போது ஒரு ஏதோ ஒரு அங்க நடக்கிற ஒரு காரியத்துக்கு நீங்க ஒரு ஆஃபரிங் கொடுத்துருக்கலாம், அது உங்க நெருக்கத்தை நீங்க கொடுத்துருக்கலாம். அப்ப அதான் சொல்றேன், அந்த மாதிரி டைம்ல நீங்க உங்க கையில 200 ரூபா தான் இருக்காது, நீங்க 100 ரூபா போட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது அமௌண்ட் மேட்டர்ஸ் இல்ல, அந்த சிச்சுவேஷன் ஆல்சோ மேட்டர்ஸ், அந்த கான்டெக்ட் மேட்டர்ஸ் இல்லையா?
சோ அது பண்ணிருக்கலாம். சோ இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு மறந்து இருக்கும். நான் அடிச்சு சொல்றேன், நிறைய பேருக்கு மறந்து இருக்கும். ஞாபகத்திலே இருக்காது. ஏதாவது யாராவது சொன்னாதான் ஞாபகம் வரும். ஆமா. என்ன பிசாசு சீக்கிரம் அவன் மறக்கடிக்கிறான். நீங்க ஒண்ணும் இன்வெஸ்ட் பண்ணல. நீங்க ஒரு லூசுன்னு சொல்லுவான். நீ என்ன பண்ணி வச்ச? பாத்தியா இன்னைக்கு உனக்கு இவ்வளவு தேவை நிக்குது. நீ எங்க காசு எடுத்து வச்ச? ஒண்ணும் பண்ணல. சொல்லுவான். சொல்றானா? சொல்லுவான். பாரு இன்னைக்கு வந்து காசு எடுத்து வச்சிருந்தா எப்படி இருக்கும். இந்த நேரத்துல தான் உங்க விதைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். நீங்கள் விதைத்தவைகள் இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது. இது நினைவு கூறுறது மட்டும் தான் பாருங்க. இது வந்து ஆவியில நீங்கள் பார்க்க வேண்டும். ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் பார்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஸ்பிரிட் லைஃப் பத்தி நான் ஆரம்பத்துல பேசினது ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட். நான் ஆவி மனிதன் அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியமானது. அது கண்டிப்பா போய் திரும்ப கூட போய் பாருங்க. பழைய மெசேஜஸ்ல இருக்கும் போய் பாருங்க. ஏன்னா ஐ எம் ஸ்பிரிட் மேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் ட்ரூத். அதுல நீங்க ஆப்ரேட் பண்ணும்போது ஆவியிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது தான் சில காரியங்களை பார்க்கவே முடியும். இல்லைன்னா உங்க கண்ணுக்கு தெரியாது. பிசாசு உங்களை வஞ்சிச்சிருவான். உனக்கு அறுவடே இல்லைன்றான். உனக்கு ஒன்றும் வராது. இவ்வளவு என்ன வரல, இனிமேட்டு வரக்கூடாது. நான் சொல்றேன், நம்ம எப்படிப்பட்ட நாட்கள் இருக்கிறோம் என்றால் கடந்த காலத்தில் விடப்பட்ட அறுவடைகளை வரவழைக்கிற நாட்களில் நாம் இருக்கிறோம். சில அறுவடைகள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்திருக்கணும், வரல. அந்த நேரம் நீங்க ஒரு கஷ்டத்துல போயிருப்பீங்க. எப்படி எத்தனை பேர் இப்படி சூழ்நிலை அனுபவிச்சிருக்கீங்க? கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்திருக்கும். அந்நேரம் நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு உங்களுக்குள்ள ஏக்கங்கள் எல்லாம் வந்திருக்கும். இப்படிலாம் சில பேருக்கு நடந்திருக்கு. அந்த டைம் மட்டும் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே. நான் சொல்றேன், அந்த எல்லா டைம்லயும் உங்களுடைய அறுவடை ஆவியிலே இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒருவேளை 2 வருஷம் முன்னாடி அப்படி நீங்க சிச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம். அன்னைக்கு மட்டும் கையில கொஞ்சம் கூட காசு இருந்தா ஏதாவது நான் பண்ணிருப்பேனே அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். தயவுசெய்து அந்த சிந்தனையை தூக்கி எறிந்து விடுங்கள். தூசு குப்பையில் எறிந்து விடுங்கள். ஏன்னா நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் அந்த அறுவடையை வரவழைக்க முடியும். ஆனா அதுக்கு முதல்ல உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுக்கு நம்ம முதல்ல ஜெபிக்க வேண்டும். எலிசா அந்த வேலைக்காரனுக்கு ஜெபிச்சான்ல, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம இன்னைக்கு வந்து நமக்கு அந்த சிச்சுவேஷன் இல்ல. நம்ம கேஆசி மாதிரி இல்ல. கேஆசிக்கு வந்து ஆவி அருளப்படவில்லை. நம்ம எலிசா மாதிரி இருக்கும். ஆனா ஆவியில பார்க்க இன்னும் பழகாதவர்களாக இருக்கிறோம். தட்ஸ் த இஷ்யூ. ஸோ வி ஹேவ் டு ட்ரெயின் அவர் செல்ஸ் த்ரூ சீயிங் இன் த ஸ்பிரிட். ஆவியில பார்க்கிறது. அதுக்கு முதலாவது ஃபண்டமெண்டல் என்ன? நான் ஆவி மனிதன் என்கிற அந்த வெளிப்பாடு. அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, நீங்கள் ஆவி மனிதன், உங்களுக்குள்ளே தேவ ஆவி இருக்கிறது என்ற அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துட்டா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. தனியா பார்க்கறதுக்குன்னு கிளாஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. யூ ஆர் அ ஸ்பிரிட் பீயிங் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குதுன்னா, உங்க மைண்ட் கொஞ்சம் இறங்கி போய் ஆவிக்கு இடம் கொடுத்துரும். அவ்வளவுதான். ஆவிக்கு இடம் கொடுத்தா உங்க மனக்கண்கள் பிரகாசம் உள்ள மனக்கண்களா மாறிடும். ஒரே லைன், ஒரே ஸ்டெப். ஸோ த ரியலைசேஷன் தட் யூ ஹாவ் அ ஸ்பிரிட் இன்சைட், அதுதான் ரொம்ப கீ. அது நிறைய நேரம் மறந்தே போயிருது. ஆர் அது ஒரு நாட் சோ வாட்ன்ற மாதிரி இருந்து என்ன என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி அப்படிப்பட்ட வஞ்சகங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து வஞ்சகங்கள், நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயோ எனக்கு அந்த டைம்ல இருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைச்சு அதெல்லாம் வந்து வஞ்சிக்கப்பட்ட எண்ணங்கள். ஆவியை நீங்க பார்க்காதபடி பிசாசு உங்களை ஏமாத்தி வச்சிருந்தது, அவ்வளவுதான். சோ இன்னைக்கு என்ன நமக்கு அட்வான்டேஜ்னா, இழந்ததை திருப்பிக் கொள்ள முடியும். ஆவியில நீங்க ஒவ்வொரு வினாடி நீங்கள் ஆவியில செயல்படுகிறீங்க, இல்ல ஆவிக்கு இடம் கொடுக்குறீங்க, உங்கள் ஆவி உங்களை ஆளுகை இடம் கொடுக்குறீங்கன்னா, எவ்ரி மொமெண்ட் இஸ் அ மொமெண்ட் ஆஃப் ரெக்கவரி. எவ்ரி செகண்ட் யூ ஆர் ரெக்கவரிங் கிரவுண்ட். ஆவியில நீங்க செயல்படுகிற, ஆவிக்கு இடம் கொடுத்து நீங்கள் வாழுகிற ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்ததை திருப்பி திருப்பி பெற்றுக் கொள்கிறதுக்கான அந்த 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 பிரயாணத்தில் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். சோ அதனால பிசாசு உங்களை ஆவியிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு எல்லாம் முயற்சி எடுப்பான். அதனாலதான் என்ன சொல்லுவான்? நடக்கல அதையே காட்டி அவ்வளவுதான், ஒண்ணுமே நடக்கல அதையே சொல்லிட்டு இருப்பான். மாம்சத்தின்படி ஒண்ணுமே நடக்கல, ஆமா, துரும்பு கூட அசையல, கரெக்ட். ஆனா ஆவியில அங்க உலகமே மாறிட்டு இருக்கு. அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இப்ப நம்ம ஆவியில பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குள்ளாக வேண்டும். யோவான் சொல்றான் பாத்தீங்கன்னா, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். தட்ஸ் வாட் இஸ் நீடட். அதுதான் தேவை. சோ அப்ப ஆவிக்குள்ளாகும் போது நம்முடைய அறுவடை நாம் பார்க்க முடியும். நம்முடைய அறுவடை நம்முடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. ஓகே, அது முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்னன்னா, அறுவடை கண்களுக்கு தெரிய ஆரம்பித்தவுடன் அந்த அறுவடை வரவழைக்க ஆரம்பிக்க வேண்டும். we should call forth the harvest. முதலாவது அறுவடையை பார்க்க வேண்டும். அது பார்க்க முடியலன்னா அதுக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய நேரத்தை வார்த்தையோடு நேரத்தை செலவிடுங்க. ரத்தத்தின் தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் ஆவிக்குள்ளாக ஆரம்பிப்பீர்கள். உங்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது முதல் படி. 2வது படி என்னன்னா, அந்த கண்களுக்கு தெரிகிற அறுவடையை வரவழைக்க ஆரம்பியுங்கள். இப்ப நான் கூட பேசிட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, சிலது சொன்னேன் பாருங்க. அதாவது முன்னாடி வந்து அந்த டைம்ல உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு பிசாசு உங்களை ஏமாத்திட்டான். உன் கையில ஒண்ணுமே இல்லை, பேங்க்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஏமாத்திட்டான். ஆமா, பேங்க்ல ஒண்ணும் இல்லை, கையில ஒண்ணும் இல்லை.
இயேசு கிறிஸ்துக்கு நல்லா நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கும் ஜீசஸுக்கும் ஒரே சுச்சுவேஷன் தான் வந்துச்சு. அவர் ஸ்பிரிட்ல ஹேண்டில் பண்ணாலும் அது வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாரு, அவ்வளவுதான். திடீர்னு சீசர்கள் வந்து வரி கேட்டாங்க. உங்க போதுக்கு வரி செலுத்துறது இல்லையா? அதை ஆண்டவரே கண்டுபிடிச்சிட்டு கேட்கிறாரு பேதுருட்ட. பேதுருவே வரி கேட்டாங்களா? ஆமா. சரி, நாளைக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். நாளைக்கு கூட்டத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் டாக்ஸ் ஆஃபரிங் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வச்சிருவோம். யாரெல்லாம் வந்து ஏவப்படுகிறார்களோ வந்து கொடுக்கட்டும் அப்படின்லாம் அவர் செய்யல. அப்படி செஞ்சா தப்புன்னு நான் சொல்ல வரல. செய்யறவங்களெல்லாம் தாக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க, அப்படிலாம் சொல்ல வரல. ஆண்டவர் அவங்கள பெட்டி வைக்க சொல்லி வச்சாங்கன்னா அது அது அவங்களுக்கும் ஆண்டவர் புரியுது. அது அது எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணல. பூமியில இருந்தபோது அவர் என்ன பண்ணாருன்னா, பேதுரை கூப்பிட்டு போய் நீ என்ன பண்ணு, மீன் தூண்டில் போட்டு மீனை பிடிச்சுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு மீன் வரும். அது வாயை திறந்து பார்த்தோம்னா அதுல வெள்ளி காசு இருக்கும். அந்த காசை கொண்டு போய் நமக்கு வரி கொடுத்துருனாரு. சரியா? சோ there was a situation where it needed a miracle. மேபி அவர்கிட்ட யூதாஸ் வேற திருடிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. அதனால காசு காலி பண்ணிட்டான், ஊழல் பண்ணிட்டான் நினைக்கிறாங்க. அதனால அவர்கிட்ட கொடுக்கறதுக்கான நேரம் இல்ல. அதனால என்ன பண்ணிருக்காரு, இப்படி பண்ண சொல்லிருக்காரு. ஓகே, 5 மீன் சம்பவம் நமக்கே தெரியும். நமக்கும் இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஆனா இயேசுக்கு வந்தது ஒரு பெரும் கூட்டம் உட்கார்ந்து இருக்குது. இப்ப சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு ஒண்ணும் இல்லை. 5 மீன் தான் இருக்கு. என்ன பண்றது? அவர் சோத்தரித்து பிட்டு கொடுத்தார். அது வந்து பெருகிட்டே இருந்தது. சோ அதே மாதிரிதான் பாருங்க, நமக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், 5 மீன் தான் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம பேங்க்ல அவ்வளவுதான் இருக்கலாம், ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நம்முடைய அறுவடை இருக்கிறது. சோ இப்ப என்னன்னா, நம்ம ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த அறுவடை இருக்கிறதுன்றது நம்ம பார்க்க எனக்கு முதலாவது உதவி செய்யணும். அதுல ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் அந்த இடத்துல கேம்ப் பண்ணி ஜெபிக்கணும். அப்படின்னா அந்த கேம்ப் பண்ணி ஜெபிக்கிறது என்னன்னா, ஒரே காரியத்துக்காக திரும்ப திரும்ப ஜெபிச்சுட்டே இருக்குது. அந்த இடத்துல நின்று மறுபடியும் அதை குறித்து ஜெபித்து கொண்டே இருக்குது. ரைட். சோ கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது அடுத்து நாம் அதை வரவழைக்க ஆரம்பிக்கிறோம். காலிங் ஃபார் த ஹார்வெஸ்ட். என்னுடைய அறுவடை வரவழைப்பது. ஐ கால் ஃபோர்த் மை ஹார்வெஸ்ட். அப்படின்னா என்ன? அந்த அறுவடை சொல்லி இந்த பொருளாதாரமா இருக்கலாம், மற்ற காரியங்களா இருக்கலாம், சரீர சுகமா இருக்கலாம், எல்லாமே அறுவடையில் இருக்கிறது. உங்க அறுவடையில் எல்லாமே இருக்குது. சோ அந்த அறுவடையை சொல்லி அதை வரவழைப்பது. அது எப்படி வரவழைக்கிறது? வாயை திறந்து சொல்லுவது. இந்த குறிப்பிட்ட இந்த காரியம் இது என்னுடைய சுதந்திரமா இருக்கிறது, இது என்னுடைய அறுவடையா இருக்கிறது, என்னுடைய அறுவடையை நான் இயேசுவின் நாமத்திலே வரவழைக்கிறேன். ஐ கால் ஃபோர்த் மை ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டைம் சொல்லிட்டு நிறுத்துறது இல்லைங்க. இது சில பேர் அப்படின்னா நினைக்கிறாங்க, எத்தனை தடவை சொல்லணும்னா வர்ற வரைக்கும் சொல்லுங்க. அது எப்படி சும்மா சொல்லிட்டே இருக்க முடியும்? அதுக்குதான் பார்க்கணும்னு சொல்றேன். பார்த்து சொல்றது ஈஸி இல்லையா? ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து நார்மலா யாராவது போய் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்தாங்க, நீங்க ஓடிடுவாரு, பயந்துருவாரு. ஒரு நாள் வெளிநாடு போனாரு, வந்துட்டாங்க. அப்ப பின்கேட்லயே வந்துட்டாங்க. நம்ம மீடியா தான் பின்கேட்லயே வந்து நின்னுனே ஓ மை காட் தலை தெறிக்க ஓடிட்டாரு. ஆனா அதே ஆளுக்கு டெலிபிராம்டர் கொடுத்தீங்க வைங்களேன், அருமையா பேசுவார், மணிக்கணக்கா பேசுவார். அது தமிழ்ல எல்லாம் கூட பேசுவார். தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, அவர் தமிழ் திருக்குறள் எல்லாம் சொல்லுவார். ஏன்? டெலிபிராம்டர்ல எழுதியிருக்கு, அதை பார்த்து படிப்பாரு. அதே மாதிரிதான் நமக்கு ஆவியில பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கன்ஃபஸ் பண்றது ஈஸி. கன்ஃபஷனே நின்று போயிருது பாதி பேருக்குன்னா, ஆவியில பார்க்க தெரியல. வெறும் ஓகே இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, கன்ஃபஸ் பண்ணா வந்துடும் சொல்லிட்டு அந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. வெறும் கன்ஃபஷன் வந்து ரொம்ப நேரம் நீங்க பண்ண முடியாது. நீங்க பண்ணா ட்ரை ஆயிடும். ஏன்னா பிசாசு கண்டிப்பா போய் சொல்லுவான். வந்து நீங்க கன்ஃபஷன் ஆரம்பிச்சோன்னா இமிடியேட்டா சத்துரு வந்துருவான், வந்து சொல்லுவான் நடக்காது அப்படிலாம். அது எப்படி வாய்ப்பு இருக்கு? உனக்கு எப்படி வரும்? அவர் சொல்லுவாரு, ஏன்னா அவர் மினிஸ்ட்ரியில இருக்காருப்பா, அவருக்கு ஆஃபரிங் வரும்பா, கொடுப்பாங்கப்பா, உனக்கு யாருப்பா ஆஃபரிங் தருவான்னு கேட்பான், சொல்லுவான். எனக்கு ஒரு பையனை தெரியும், அவர் வந்து மினிஸ்ட்ரி பண்ணல, சரியா? மினிஸ்ட்ரி பண்ணல, ஆனா அவருக்கு ஆஃபரிங் வருது. அவர் ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு, ஆஃபரிங் வருது. ஆஃபரிங்னு வரல, பணம் நிறைய சொல்லியிருக்காரு, டெஸ்டிமனி சொல்லியிருக்காரு. எனக்கு மாதிரி நிறைய வந்திருக்கு, எனக்கு திடீர்னு யாரா கொடுப்பாங்க, எப்படின்னு எனக்கும் தெரியாது. சரி, நானே மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்த போது எனக்கு மீட்டிங்கே வரல, யாருமே என்னை கூப்பிடல, சரியா? அது ஆண்டவர் முதல்ல எனக்கு சொல்லிட்டாரு, கொஞ்ச நாள் யாரும் என்னை கூப்பிட மாட்டாங்க. ஏன்? நான் தான் யாரையும் கூப்பிட விடாம பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, அதாவது நீ வந்து மினிஸ்ட்ரி பண்றதுனால உனக்கு காசு தரேன்னு நினைக்க கூடாது, சரியா? அது நீ பண்றது வந்து அது உனக்கு நான் கொடுத்துருக்கிற அந்த விஷன், தரிசனம், அதுக்காக நீ பண்ணிக்கோ. ஆனா அதுக்காக தான் நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு நினைக்க கூடாது. அதனால நீ கொஞ்ச நாள் எதுவுமே உனக்கு போக மாட்டேன், வீட்டுலதான் உட்காந்துருப்ப. ஆனாலும் நான் உனக்கு காசு கொடுப்பேன். ஏதான் ஐ ஆம் யுவர் ஃபாதர் அண்ட் யூ ஆர் மை சன்.
நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய குமாரன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3-4 மாசம் எங்கேயுமே நான் போல, சும்மா உட்காந்துருந்தேன். ஓகே. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு வந்து ஊழியம் செய்யறவங்க, இது செய்யாதவங்க அப்படிலாம் கிடையாது. ம். எதுவுமே இல்லைன்னா ஒரு காக்கா வந்து உங்களுக்கு வீட்டுல காசு போட்டு வர்றதுக்கு ஆண்டவர் செய்வாருங்க. ஒரு லிட்ரல் காக்கா. ஏன்னா எல்லா அனிமல்ஸ் கிங்டம் அவர் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அவரால. நம்ம மனுஷன் கூட தான் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா அனிமல் கிங்டம் அவரு ஆக்சுவலா அதுவும் கிடையாது. ஏன்னா நீங்க ஷோ பண்ணும்போது வந்து அது வந்து பிசிக்கல், அது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில வருது. ஆனா ஹார்வெஸ்ட்னு வரும்போது காட் சாவர்னிட்டியில வந்தது. அவர் எவன்ட்ட இருந்தாலும் எங்க இருந்தாலும் எடுத்து கொடுப்பாரு. சரியா? சோ அதனால அப்படி ஒன்றும் அது அவருக்கு பிரச்சனை இல்லை. சோ அதனால பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் கொடுக்க முடியும், எப்படினாலும் கொடுக்க முடியும். அவரால் கொடுக்க முடியும். சோ நம்ம இன்ஃபேக்ட் அதுக்காகவே நம்ம கொஞ்சம் இந்த அறுவடைக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஃபாரஸ்ட் ஒரு லிமிட்ஸ் உடையறதுக்காக நம்ம மைண்ட்ல அந்த நாட்கள்ல கர்த்தர் நிறைய லிமிட்ஸ் உடைக்க விரும்புறாரு. லிமிட்ஸ் உடைக்கிறதுக்கு கர்த்தர் முதல்ல எதிர்பார்க்கிறது நம்ம ஜெபிக்கும்படி தூண்டுவார். சில காரியங்கள், அதாவது கற்பாறையிலிருந்து எப்படி தண்ணி வரும்? எப்படி வரும்? வராது. கற்பாறையில தண்ணி வராது. அன்லெஸ் அங்க ஊத்து இருக்கணும், ஏதாவது இருக்கணும். எதுவுமே இல்லைன்னா எப்படி வரும்? வெறும் கற்பாறையில திடீர்னு இப்படி வனாந்தரத்துல தண்ணி வரும்? வராது. ஆனா அப்படிதான் அவர் சொல்லுவாரு. அப்படி நம்மளை ஜெபிக்க சொல்லுவார். அது மாதிரிதான் இப்ப அறுவடைக்காக ஜெபிக்கிறோம். முதலாவது பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடுத்து எதுக்கு ஜெபிக்கிறோம்? டு கால் ஃபோர்த், அதை வரவழைப்பதற்காக. அறுவடை பார்க்க வேண்டும், அப்புறம் அறுவடை வரவழைக்க வேண்டும். பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே ஓரளவு வரவழைக்கிறது ஈஸி. ஏன்னா உங்களுக்கு அந்த உறுதியான ஒரு விசுவாசம் வந்துடும். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத வீடு நிச்சயமா இருக்கிறது. நிச்சயமா எனக்கு அறுவடை இருக்கு, எனக்கு வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு அந்த விசுவாசம் வந்துடும். அப்ப நீங்களே கூப்பிட ஆரம்பிப்பீங்க. நீங்க சொல்லுகிறபடியே உங்களுக்கு ஆகும். சரி, இன்னைக்கு நான் ஆக்சுவலா இதெல்லாம் பேச வரல, இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்து இவ்வளவு நேரம் போயிருச்சு. இப்ப நான் மெயினா பேச வர்றது என்னன்னா, இப்ப நீங்க அறுவடையை அழைக்கிறீங்க, ஒரு காலிங் ஃபார் தி ஹார்வெஸ்ட்ன்றப்ப கண்டிப்பா பிசாசு அவிசுவாசத்தையும் பயத்தையும் கொண்டு வர முயற்சிப்பான். எதிர்த்து பேசுவான், குழப்பத்தை ஏற்படுத்துவான், உங்களை ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ண வைப்பான், வேற ஏதோ கவனம் பார்க்க வைப்பான், உங்க மைண்ட் வந்து கவனம் சிதற அடிக்கிறதுக்கு முயற்சிப்பான். இதெல்லாம் அவன் செய்வான். இதெல்லாம் செஞ்சுட்டு அவன் ஒரு பாயிண்ட் கொண்டு வர பார்ப்பான். என்ன பாயிண்ட்னா, கர்த்தருடைய உண்மையை கேள்வி கேட்க வைப்பான். எதை கேள்வி கேட்க வைப்பான்? கர்த்தருடைய உண்மை, the faithfulness of God, God's faithfulness to his word. அவருடைய வார்த்தைக்கு கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை கேள்வி கேட்க வைப்பான். இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் தாட்ஸ் வராது. ஓகே, அதாவது என்னன்னா, கர்த்தர் உண்மையிலே செய்வாரா, அவர் சொல்லி இருக்கபடி செய்வாரா அப்படின்னு, கர்த்தர் மேல கர்த்தர் உண்மை உள்ளவரா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு டைரக்டா வராது. ஆனா இந்த வசனம் ஒர்க் ஆகுமான்னு தாட் இருக்கும். போட்டிருக்கே, வானத்தின் பறவைகளை தந்து இடக்கலாம் போட்டு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காருன்னு போட்டிருக்கே, அது ஒர்க் ஆகுமா? அதாவது தேவனை கேள்வி கேட்கறதுனா தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்கறது, அவ்வளவுதான். தேவன் மேல நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னா என்ன, தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பகத்தன்மை இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவன் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு தான் சொல்லிடுவாங்க. ஆனா அடுத்த கேள்வி கேட்டாலும் தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாலும் ஆமாமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை லிட்டரா நம்ப முடியுதானா? நம்ப முடியல. நம்புவதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. சோ அப்ப அதான் நம்ம ஒரு வசனம் படிச்சோம், எபிரேயர் 11. அதுல சாராளை பத்தி போட்டிருக்கு, சாராளும் தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்பி, உண்மையுள்ளவர் என்று நம்பி. அதாவது ரோமர் 4ல நான் படிக்கல, நான் படிக்கல. ரோமர் 4ல ஆபிரகாம் வந்து எப்படி விசுவாசித்தான் அப்படின்னா, அவர் வல்லவரா இருக்கிறார் என்று நம்பி, காட்ஸ் பவர் அண்ட் எபிலிட்டி, அதை வந்து அவன் நம்பினா. சாராளை பத்தி இங்க எழுதியிருக்கும் போது வேற ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அது என்னன்னா, தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. அப்ப என்னன்னா, அவங்களுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அனுபவித்தார்கள். வயது சென்றால வந்து பிள்ளை பெற்றார். ஏன்னா, அதாவது ஒரு பக்கம் அவரோட பாடி இருக்குதுங்க, அவர் பாடி வந்து வீக் ஆயிட்டே போகுது. இன்னொரு பக்கம் வயசாயிருச்சு, வீக் ஆயிட்டே போகுது இல்ல, வீக்காயி முடிஞ்சிருச்சு. இது வந்து வயசாயிருச்சு, இம்பாசிபிலிட்டி. அப்படி ஒரு இவ்வளவு அதை தான் அவன் நினைச்சு பிறக்காது முடிவு பண்ணிட்டான். கர்த்தர் வாக்கு பண்ணாருங்க, ஆமா உண்மைதான். ஆனா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்ப என் பாடி ரொம்ப மோசமாயிருச்சு, முன்ன மாதிரி பாடி இல்ல, பாடி இஸ் வெரி வீக் நவ், சோ இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு அவன் முடிவுக்கு வந்துட்டான், அந்த இடத்துக்கு வந்துட்டா. ஆனா இப்ப கர்த்தருடைய உண்மை என்கிற இன்னொரு ஃபேக்டர் அங்க வருது. ஓகே, இப்போ அதாவது அவிசுவாசம் சாராட இருதயத்திலே அஸ்திபாரம் போட்டு குடி வந்துருச்சு, வீடு கட்டி குடி வந்துருச்சு. சோ இவ்வளவு நேரம் அவிசுவாசம் மட்டும்தான் இருக்கு. ஆனா இப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பற்றின அந்த காரியம் உள்ள வருது.
இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, அவருடைய உண்மை, the faithfulness of God, தேவனுடைய உண்மையின் மேல் ஒரு விசுவாசம் வர ஆரம்பிக்குது. அந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அவிசுவாசத்தை தகர்த்தெறிந்து சாராளுக்கு அந்த வருஷமே, ஆண்டவர் வந்துட்டு போன அந்த வருஷமே அவள் கர்ப்பம் தரிக்கும்படி, குழந்தை பெறும்படி ஒரு வல்லமையை கொடுத்தது. எது வல்லமையை கொடுத்தது? தேவன் உண்மை உள்ளவர் என்கிற அந்த காரியத்தின் மேல் இருக்கிற அசையாத விசுவாசம். அப்ப சாராளுக்கு அந்த பிரச்சனை, அதாவது அவளுக்கு வந்து குழந்தை இல்லை. ஓகே, அவங்களுக்கு அறுவடைன்னு என்ன? அவங்களுக்கு பணம்லாம் நிறைய இருந்துச்சு. அப்ப பொருளாதாரத்தை மிகவும் செழிப்பா இருந்தார்கள் ஆபிரகாமும் சாராலும். அவங்களுக்கு பொருளாதாரத்துல பெரிய அறுவடை ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு அறுவடை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை. ஏன்னா அதுதான் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம். இப்ப கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த விதை அவர்களுக்குள்ளே போயிருக்கு. இப்ப அதனுடைய அறுவடை வரணும், ஃப்ரூட் வரணும். கரெக்டா? அது வரல. சோ அவர்களுடைய அறுவடையை, அதுதான் அவங்க பிரச்சனை. அவர்கள் அறுவடையை பெற்றுக்கொள்வதிலே ஒரு முக்கியமான காரியம் என்ன இருந்தது அப்படின்னு பாக்குறோம்னா, தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அல்லனா தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்பி. அப்ப ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட், தேவன் உண்மையுள்ளவர். சங்கீதம் 37 வாசிக்கிறோம், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்படின்னா என்னன்னா, ஃபீட் ஆன் த ஃபெய்த்ஃபுல்னஸ், ஃபீட் ஆன் த ஃபெய்த்ஃபுல்னஸ். சோ தேவன் உண்மை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. ஓகே, தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. சோ இப்ப அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான தேவைப்படுகிற காரியமா இருக்கு. அது என்னன்னா, என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம். அதாவது இன்னைக்கு நீங்க சொல்லலாம், எனக்கு அறுவடை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நானும் எவ்வளவு யோசித்து பார்த்துட்டேன், எப்படிலாம் வரும் யோசித்து பார்க்கறேன், எனக்கு எப்படி வரும்னு எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு இருக்க இன்கம் சோர்ஸ்னா இதுல இவ்வளவுதான் இருக்கு, அதுல இவ்வளவுதான் வர முடியும், இதுக்கு மேல வர முடியாது. இந்த வழிகள் தான் இருக்கு, இதுக்கு மேல வழிகள் கிடையாது. சோ எப்படி வரும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சாரால் கர்ப்பம் செத்து போன மாதிரி உங்க எண்ணம் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் மற்ற பக்கம் தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணும் போது, அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்போது, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே நீங்க பார்க்கறதெல்லாம் தாண்டி உங்கள் அறுவடையை கொண்டு வர வல்லமையுள்ளதா இருக்கிறது. அதான் சாராளுக்கு நடந்தது. தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, the faithfulness of God, தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, தேவன் உண்மையுள்ளவர் என்று அறிந்து, தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்பி. அப்ப வந்து கர்த்தர் உண்மையுள்ளவர் அப்படின்னா, இன்னும் கரெக்டா சொன்னோம்னா, இந்த வார்த்தை கர்த்தர் உண்மையுள்ளவர்னா, அவர் அருளின வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது. வானத்தின் பலகணியை தந்து இடங்கள் அவன் போட்டு ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா, இட் இஸ் அ லிட்ரல் வேர்ட் அண்ட் he is faithful to his word. இது வந்து உண்மையிலே அவர் செய்யக்கூடிய லிட்ரல் வேர்ட்னா, அவர் நிஜமா சொல்றாரு, சும்மா ஏதோ சொன்னா நல்லா இருக்கும்ன்றதுக்காக சொல்லல. இட் இஸ் a true word, உண்மையுள்ள வார்த்தை. அப்புறம் என்ன, அது தேவன் உண்மையுள்ளவர் என்பதுக்கு அத்தாட்சியான வார்த்தை. இப்ப அந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது, இந்த வார்த்தை வந்து ஏதோ சொல்லியிருக்காருங்க, நடந்தா பார்க்கலாம் அப்படின்னு இல்ல. தேவன் உண்மை உள்ளவர் நான் நம்பும் போது, என் இருதயம் உண்மையிலே நம்புதுன்னா, நான் எப்படி பார்ப்பேன்னா, எனக்கு அவர் சொல்லி இருக்கிறார், சொன்னபடியே செய்வார். சொல்லி இருக்கிறார், சொன்னபடியே செய்வார். அண்ட் நிச்சயம் செய்வார் என்ற அந்த உறுதியான எண்ணம் நம்முடைய மனதிலே வேரூன்றி விடும். சோ ஒண்ணும் நடக்காம இருக்கா, பிரச்சனையா இருக்கா, இந்த நேரத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்படின்றத நாம் பிடித்து கொண்டு அதிலே ஆழமாக உள்ளே செல்ல வேண்டும், அதை அதிகமாக தியானிக்க வேண்டும். சோ கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம அதை இருதயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது? இப்ப எண்ட் ஆஃப் டே இருதயத்துல தான் விசுவாசம் உண்டாகணும். கரெக்டா? அதே மாதிரி இருதயத்துலதான் இந்த கர்த்தர் உண்மை உள்ளவர், எப்படி சாராளுக்கு இருதயத்துல அந்த உறுதியான எண்ணம் வந்ததோ, அதே மாதிரி நமக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்கிற எண்ணம் உறுதியாய் நம்முடைய மனதிலே வர வேண்டும், நம்முடைய இருதயத்திலே வர வேண்டும். உண்மை உள்ளவர், அவர் அந்த உண்மையை நாம் நம்பலாம். கர்த்தருடைய உண்மை என் சூழ்நிலைகளை காட்டிலும் வல்லமையுள்ளதா இருக்கிறது, கர்த்தருடைய உண்மை என்னுடைய எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. சரி, நான் சொன்ன மாதிரி விசுவாசம் உங்களுக்கு நிறைய டவுட் வந்து போடலாம். நீ ஏதோ நம்புற, ஏதோ நடக்கும்னு நினைக்கிற, ஏன்னா ஒண்ணு நடக்காது, போனோட்லாம் அப்படி ஆச்சு, அந்த மாதிரிதான் இப்படி ஆகும் அப்படிலாம் சொல்லலாம். அப்படிலாம் அவன் சொல்லும் போது அதற்கு எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகணும்னா, நிச்சயமாய் கர்த்தருடைய உண்மையிலே நாம் பலப்பட வேண்டும். We should grow strong in the faithfulness of God. பாத்தீங்கன்னா, தேவனுடைய உண்மையில் நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுக்கு மிகவும் அவசியம் இந்த புஸ்தகம் அண்ட் இதனோட நேரம். If you want to grow in the faithfulness of God, what you need is you have to spend time with the word of God.
ஏன்னா கர்த்தருடைய உண்மையை நாம் எங்கே பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையில் தான் நான் பார்க்கிறோம். Faithfulness of God is found in the word of God. கர்த்தருடைய உண்மை அது எங்கே அடித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நிறைய நிறைய பகுதிகள் தியானிக்கலாம் கர்த்தர் உண்மைக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி பார்க்கலாம். ஆதியாகமம் இருந்து அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ஆதியாகமம் 48 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 48:3 வாசிக்கிறேன். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்துல லூஸ் என்னும் இடத்துல எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னுடைய சொன்னார். 11வது வசனம் வாசிக்கிறேன். 48:8-11. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். சரியா? அதுக்கடுத்து இன்னொரு குறிப்பிட்ட பகுதி இருக்கு. அதுல இதெல்லாம் அதையும் சேர்த்து வாசிக்கிறேன். 48:15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கிடவது, பூமியிலே இவர்கள் விகிதாய் பெருக கிடவர்கள் என்றார். சரியா? சோ இந்த இது ஒரு பெரிய பகுதி. இது வந்து அப்ப நான் கொஞ்சம் வருஷங்கள் மட்டும் தான் வாசித்தேன். ஃபுல்லா வாசிக்க நமக்கு டைம் இல்லை. சோ இதுல பாத்தீங்கன்னா முதல் காரியம் பாருங்க, அவன் சொல்லுகிறான், அவன் பெத்தேலே தேவனை சந்தித்ததை சொல்லுகிறான். இப்ப யாக்கோபுடைய இந்த பாக்குறது முன்னாடி யாக்கோபுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் ஸ்லைட்டா சொல்லிடுறேன் சில காரியங்கள். யாக்கோபு கர்த்தருடைய உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறான். The faithfulness of God அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்கிறான். ஏன்னா உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர் அவர். சரியா? சோ கர்த்தர் வந்து ஆபிரகாமை அழைத்தார், அதுக்கப்புறம் ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கோபு. சோ அந்த உடன்படிக்கையில இருப்பவர்களுக்கு யார் அவர் உடன்படிக்கை அழைத்தாரோ அவர்களுக்கு அவர் அது ரொம்ப ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில நம்ம நிறைய பாக்குறோம், ஈசாக்கு வாழ்க்கையில நிறைய பாக்குறோம். ஆனா யாக்கோபு வாழ்க்கை தான் இவங்க இந்த 3 பேர்ல எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 3 பேர் தான் மெயின் முற்பிதாக்கள். சரியா? இந்த 3 பேர்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அங்கலாய்ப்போடு இருந்தது யாருடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபோட. ஏன்னா அவன் வந்து பார்வோன்ட்ட வந்து நிற்கும் போது சொல்றான், நான் பரதேச சஞ்சரித்த நாட்கள் வந்து சஞ்சலம் உள்ள நாட்கள் சொல்றான். கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதா இருக்கிறது, பிதாக்கள் நான் வரலங்க அப்படின்றான். அதாவது ரொம்ப பாடுபட்டேன்றான், ரொம்ப நான் துயரப்பட்டேன், டிப்ரெஸ்ட் அப்ரெஸ்ட் அந்த மாதிரி நான் ஆயிட்டேன், ரொம்ப நான் நொந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ மிகவும் பாடுபட்டவன். நிறைய காரியங்கள் அவனுக்கு வந்து எதிர்மறையான காரியங்களை ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் தாண்டி 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 வர வேண்டிய ஒரு காரியம் இருந்தது அவனுடைய வாழ்க்கையில. அதுல நிறைய அவனுடைய தவறுகள் இருக்கலாம். ஓகே, இருக்கு, நம்ம படிச்சு ஸ்டடி பண்ணா சொல்ல முடியும். நிறைய அவனோட மிஸ்டேக்ஸா இருக்கு. ஆனால் அவன் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். எதுக்குன்னா அவன் யாக்கோபு தனிப்பட்ட முறையிலே எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்ல முடியாது. இப்ப யோசேப் எடுத்தா பெரிய இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்றோம். அதே மாதிரி தாவீது, இவங்க அவங்க தனிப்பட்ட ஒரு ஹீரோயிக் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணியிருக்காங்க. யாக்கோபை பொறுத்தவரை அப்படிப்பட்ட பெரிய ஹீரோயிக் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா யாக்கோபோட ஹைலைட்டை யாக்கோபின் தேவன். சரியா? யாக்கோபோட ஹைலைட் என்னது? யாக்கோபு கிடையாது. யாக்கோபோட ஹைலைட் வந்து யாக்கோபின் தேவன். பல வருஷங்கள் கழித்து சங்கீதம் 46 எழுதப்படுகிறது. நமக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச சங்கீதம். சின்ன பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் எல்லாம் படிச்சிருப்போம் நிறைய பேர். ரொம்ப தெரிஞ்சது. என்ன எப்படி ஆரம்பிக்குது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். அதாவது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை குறித்து எழுதப்பட்ட சங்கீதம். அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் எழுதினார்களா இல்லைன்னா நெருக்கடியான காலகட்டத்துக்காக எழுதினாங்களான்னு தெரியாது. ஆனா அது ஒரு பயங்கரமான சூழ்நிலை குறிக்கிறது. 2வது வசனம் படிச்சு பாருங்க. ஆகையால் பூமி நிலை மாறி அதன் பர்வதங்கள் பொங்கி அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். சரியா? பயங்கரமான சிச்சுவேஷன் சொல்லுது. அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும், அதாவது பூமியே நிலை மாறி அப்படியே வெள்ளம்லாம் பெருக்கெடுத்து வந்து சுனாமிகள்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து கவுந்து போனாலும் அப்படின்னு பயப்பட மாட்டோம் அப்படின்னு அப்படிப்பட்ட இது வருது. சரி, அதுல தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுல ஒரு வசனம் 2 ரிப்பீட் ஆகும். என்ன வசனம் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார். சோ இந்த யாக்கோபை பத்தி தான் பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல ஆபிரகாம் வாழ்க்கை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கு. ஆபிரகாம் வாழ்க்கை பத்தி பாத்தீங்கன்னா ஏற்கனவே 12வது அதிகாரத்துல இருந்து
போகுது. 12 22 24 அது வரைக்கும் பார்க்க முடியும். ஆனா ஈசாக்கு ஒரு 1-2 அதிகாரம் தான் வருது. ஆனா தி பைபிள் ஹஸ் டிவோட்டட் 28ல இருந்து 27லயே கூட கொஞ்சம் வருது. 28 நம்ம எடுத்துப்போம். ஏன்னா 28ன்னா அவனோட ஸ்டோரி தான் ஃபோக்கஸ், ஃபுல் ஃபோக்கஸ். அவனும் அவனுடைய சந்ததி 28ல இருந்து 49 வரைக்கும் யாக்கோபு டாமினேட் பண்றான் பிக்சரை. 50 யோசேப்பு அவன் பையன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய எலாபரேட்டட் ஸ்டோரி. அண்ட் இந்த 3 பேர்ல யார் வாழ்க்கை பத்தி ரொம்ப டீடைல்ஸ் இருக்குன்னா யாக்கோபு பத்தி தான். நிறைய ஸ்டோரிஸ் அவனை பத்தி, அவன் போனது வந்தது, அவன் நடந்தது எல்லாம் ஏகப்பட்ட டீடைல்ஸ் சொல்லியிருக்கு. ஆனா என்னன்னா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தான்னு சொல்ல முடியாது. ஸ்மார்ட்டா இருக்கிறேன்னு நினைச்சு நிறைய அவன் மாட்டிக்கிட்டான், அப்படிலாம் பண்ணா. ஆனா அவனுடைய வாழ்க்கை நீங்க நல்லா அப்படியே அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவன் போகாத இது கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது, துயரங்கள் கிடையாது. அதாவது அப்ஸ் அண்ட் டவுன் சொல்லுவாங்கல்ல, சில பேர் சொல்லுவாங்க லைஃப் கேயாட்டிக்கா இருக்குங்கண்ணா, ஒரே குழப்பமா இருக்கு. அதுதான் யாக்கோபு. பயங்கர குழப்பமான வாழ்க்கை. ஆனால் அந்த குழப்பத்தின் மத்தியில 2 கிராஃப் போடலாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா அவன் எங்கெல்லாம் போனான், அப்ஸ் டவுன்ஸ், ஓகே, மேல போனா, கீழே போனா, இப்படி போனா, அப்படி போனா, அதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். ஆனா அதுக்கு அதோட சேர்ந்து யாக்கோபுன்னு தனியாவே நம்ம பார்க்கவே முடியாது. யாக்கோபு கூட கீழே இன்னொரு லைன் போயிட்டே இருக்கு, கூட ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டெடி லைன். தட் இஸ் த காட் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபின் தேவன். இன்ஃபேக்ட் இது வந்து நான் எவ்வளவு ஸ்டடி பண்ணிருக்கேன்னா, யாக்கோபின் தேவன் ஒரு புக் எழுதலாம், அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்கு பைபிள்ல. அது மட்டும் முடியல, பின்னாடி வருது தொடர்ந்து. யாக்கோபின் தேவன்றத வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிராண்டாவே ஆக்கிட்டார் ஆண்டவர். ஃபுல்லா அதை சொல்லிட்டே வர்றாரு, காட் ஆஃப் ஜேக்கப், காட் ஆஃப் ஜேக்கப், காட் ஆஃப் ஜேக்கப். ஃபுல் பைபிள் ஃபுல்லா இருக்கு. சோ மெனி பிளேசஸ் இருக்கு. அதாவது புறஜாதிகள் விசுவாசிகளை பிரிச்சு காட்டுறதுக்கு யாக்கோபு ஏசா வச்சு தான் ஆண்டவர் பேசுறாரு. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றாரு. சோ அதனால யாக்கோபு வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கான். ஏன்னா யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று காட்டுவதற்காக. யாக்கோபு எல்லாத்தையும் உண்மையா இருந்தான்னு சொல்ல முடியாது. யாக்கோபு எல்லா நேரமும் ஸ்மார்ட்டா இருந்தான்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் கரெக்டா புரிஞ்சிருந்தாங்க. ஆனா யாக்கோபின் தேவனை பார்க்கிறோம். அவர் அவன் கூடவே இருந்தார், வாக்கு பண்ணினபடி இருந்தார். அவன்கிட்ட சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. என்ன யாக்கோபு சொல்லியிருக்காரு தெரியுமா? அவன் சந்ததியை பற்றி பேசினார். அவன் சந்ததி எப்படி இருக்கும் அப்படிலாம் சொன்னாரு. சோ கேன் ஐ டெல் யூ சம்திங்? இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் யாக்கோபு கைவிடல. ஏன்னா அவன் சந்ததி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பூமியில. விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட சந்ததியிலிருந்து சேர்ந்ததுனால அவன் சந்ததி இன்னும் தொடர்கிறது. சோ ஒரு ஜெனரலா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, யாக்கோபை பத்தி ஸ்டடி பண்ணும்போது அவன் வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள், 1000 தவறுகள், கர்த்தர் உண்மையோட அவனோட இருந்தார். சோ கர்த்தருடைய உண்மையை படிக்கிறதுக்கு ஒரு சரியான கேரக்டர். சில பேர் ரொம்ப எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்திருப்பாங்க பைபிள்ல. சரி, இப்ப தானியேல் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைய கண்டுபிடிக்க, ராஜாவாலே கண்டுபிடிக்க முடியல, அப்படிப்பட்ட ஆளு. சோ அவன் கூட கர்த்தர் இருந்தார்ன்றது வந்து ஒரு பெரிய ஹைலைட் இல்ல. ஆமா, அப்படி இருக்கதான் செய்வாரு. யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார்ன்றது பெரிய ஹைலைட் இல்ல. ஆனா அந்த யாக்கோபு இருந்தார் என்பது மிகப்பெரிய ஹைலைட். ஏன்னா நம்மில் நிறைய பேரு நம்முடைய பல சூழ்நிலைகளை யாக்கோபின் சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஓகே, சோ இப்ப அறுவடைக்கு வந்து பிசாசு எதிர்த்து நிக்கிறான், இல்ல அவனுக்கு வராதுன்னு சொல்றான்றப்ப இந்த கர்த்தருடைய உண்மை. ஏன்னா இதுதான் வந்து ஆர்பர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல சத்தியம் என்னும் கச்சைன்னு வருது பாத்தீங்களா? அந்த சத்தியம்னா அது வந்து ஏதோ ஒரு சத்தியம் கிடையாது, அது உண்மை. the faithfulness of God, the truthfulness of God. ட்ரூத் அப்படின்னு வருதுல, ட்ரூத்னா வந்து ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய உண்மை. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்றால் அதை பின்வாங்கவே மாட்டார், அது மாறவே மாறாது. வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனால் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொன்னவர் அவர். அவர் வார்த்தை மாறவே மாறாது, அதுதான் உண்மை. அந்த அந்த உண்மை வந்து உங்க பெல்ட் மாதிரி இருந்தாதான் சத்ருவானவனையும் எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் விசுவாசம் என்னும் கேடகத்தால் நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். நீதி என்னும் மார்க்கோசம் அப்பதான் நிக்கும், நின்னு அடிக்கணும், பிசாசை எதிர்த்து நிக்கணும். அவன் வந்து சொல்லுவான், உனக்கு வரவே வராது, அறுவடை வர இவெல்லாம் என்ன வந்துச்சு, ஒன்னும் வரல, எப்படி வரும்னு நினைக்கிறேன்? அவருதான் சொல்லுவாருப்பா வரும்னு. உனக்கு வருமா அப்படின்னு கேட்பான். உனக்கு வருமா? நமக்கு வருமா? உனக்கு தான் சொல்ல மாட்டான், நமக்கு வருமான்னு கேட்பான். ஏதோ அவனும் நம்மளும் கூட்டாளி மாதிரி தான் பேசுவான். நமக்கு வருமா? நான் ஏன்னா இதெல்லாம் எப்படி சொல்றேன்னா, எனக்கும் அந்த மாதிரி சொல்லுவான். நான் வந்து ஜெரிசவல் மெசேஜ் கேட்டிருக்கேன்னா என்கிட்ட சொல்லுவான். அவர் தான் சொல்லுவார், பயங்கரமா டெஸ்ட் பண்ணி சொல்லுவாரு. இந்த ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு தெரியுமா? நடுக்காட்டுல ஒருத்தன் காசு கொடுத்தது. ஒரு 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 வேற ஊருக்கு போயிருக்காரு, ஒரு ஊர்ல பிரசவம் பண்றது கூப்பிட்டாங்களாம் மெத்தடிஸ்ட் சர்ச்ல. கடைசியில இவர் போனோடனே அந்த பாஸ்டர் வந்து சொல்லிட்டாரா, உங்களுக்கு மெத்தடிஸ்ட் சர்ச் ஆர்டினேஷன் இல்லாதனால என்னால கொடுக்க, எங்க சர்ச்சுக்கு பேசக்கூடாதுன்றாரு. சோ அந்த சர்ச் டீக்கன் வந்து என்ன பண்ணிருக்காரு,
ஐயோ பாவம் இவ்வளவு தூரம் நம்ம வந்து கூட்டு வந்துட்டோமே, ரொம்ப தூரம் வந்துட்டாரு இவரு, சர்ச்சில் பேச முடியாது, இருந்தாலும் நம்ம ஒரு ஏதோ ஒரு இடத்துல மீட்டிங் அனுப்பினா ஒரு பால் அடைஞ்சு ஏதோ ஒரு பழைய பில்டிங், அந்த ஊரே சின்ன ஊரா, அந்த ஊர் சென்ட் ஆண்ட்ரூஸ் டெக்சஸ் அப்படின்னு சொல்லுவாரு ஜெருசலேம்ல, அந்த சின்ன ஊர்ல கூட்டிட்டு போய் அந்த வச்சு ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்கு, பழைய காலத்து ரூம், அதுல வச்சு ஒரு கூட்டத்தை போட்டு இது பண்ணா அங்க ஆஃபரிங்க ஒண்ணுமே வரலையா, ஏன்னா வந்தது 7-8 பேரு, அதுவும் வந்து பாதி ஒரு குடும்பம், அவங்க ஒண்ணுமே வரலையா, ரொம்ப மோசமா இருந்திருக்கு. இப்ப என்னன்னா அவர் நிலைமை என்னன்னா, அப்போ வந்து அவருக்கு ரொம்ப பினான்சியலா அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, அப்படி ஒரு சுச்சுவேஷன். சில என்ன சொல்லுவாருன்னா, சில டைம்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது ரிட்டர்னுக்கு டீசல் கூட காசு இருக்காதான். ஸோ அங்க ஏதாவது ஆஃபரிங் சர்ச்சில் பேசினார்லாம் கொடுத்தாதான் அவர் டீசல் போட முடியும். ஆனா இங்க பார்த்தா மீட்டிங் இப்படி ஆயிடுச்சு, மீட்டிங்கே நடக்கல, இந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன வரும், ஒன்றும் வராது. மீன்மேல் ஆண்டவர் இருக்கு அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்திருக்காரு, உனக்கு நான் ஏரோப்ளேன் எல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, திடீர்னு ஒரு லாரி வந்து நின்று இருக்கு, ஒருத்தர் இறங்கி வந்திருக்கான், என் பேர் ஊப் அப்படின்னு சொன்னான், மை நேம் ஊப் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் என் பேரு, ஆண்டவர் சொன்னாரு இப்படி சொன்னாரு, இங்க ஒருத்தர் இருக்கான், அவன் ஏரோப்ளேன் வாங்கணும், அவனுக்கு காசு கொடுன்னு சொன்னாரு, நான் டிராக்டர்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் வயல்ல, திடீர்னு ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ஆண்டவர் சொன்னனால வந்தேன், நீ தான் அந்த ஆளா அப்படின்னு கேட்டிருக்கான். ஆமா நான் மட்டும் தான் இருக்கேன், வேற யாரும் இங்க இல்லைன்னு இருக்காரு. ஸோ வந்து அவர் சொன்னாரு, அவன் வந்து அவனை பார்க்க ரொம்ப சாதனால இருந்திருக்கான், ஆனா அவன் வந்து அவருக்கு அந்த ஏரோப்ளேனுக்கு ஹேங்கர்னா அது பார்க் பண்ற இடம், அதுக்கு அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கணும், அது பெர்மிட் இருக்கு, அதுக்கு வந்து காசு கட்டி வாங்கணும். அந்த இப்ப ஹேங்கர் வாங்குற அளவு காசை ஒரே ஆள் கொடுத்து போயிட்டானா அன்னைக்கு ஒரு நாள் வந்து. சோ இப்ப இந்த மாதிரிலாம் சாட்சிகள்லாம் கேட்கும்போது நிறைய சொல்லுவார் அவரு. சாட்சிகள்லாம் கேட்கும்போது பிசாசு சொல்லுவான், அவருக்கு நடக்கும்பா, உனக்கு நடக்குமா? அவரு வந்து பயங்கரமான ஆளு, அவரு ரொம்ப பயங்கர ஃபெய்த்ல ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்காரு, என்னெல்லாமோ சாதனை எல்லாம் பண்ணிருக்காரு, அவருக்கு நடக்கும், உனக்கு நடக்குமா அப்படி என்கிட்ட சொல்லுவான். அந்த மாதிரி தான் சொல்றேன், நான் பேசும்போது உங்ககிட்ட சொல்லுவான். அவர் ஏதாவது சொல்லுவாரு, உனக்கு நடக்குமான்னு கேட்பான். ஸோ இப்படி அவன்லாம் சொல்லும்போது, இப்படி பொய்களை எல்லாம் சொல்லி அவன் நமக்கு வந்து வராது 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 அப்படின்னு, அது பொய்கள்ன்றப்ப நிறைய பேருக்கு அது ரெசனேட் ஆகுறது இல்ல. ஏன்னா பொய் நிஜம் மாதிரி வச்சிருக்கான் பிசாசு. உண்மை மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதாவது எந்த அளவுக்கு பிசாசு பண்ணிடுறான்னா, நேச்சுரல் ரியாலிட்டியை வச்சு ரொம்ப நம்மளை அடிச்சு 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 உட்கார வச்சு, ஆண்டவர் சொல்றது எல்லாமே ஏதோ கற்பனை உலகம் மாதிரி இருக்கு சில நேரம் நமக்கு. ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு ஒரு ப்ரீச்சருக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஒரு விசுவாசத்தை பத்தி நல்லா பேசுவாரு. அவர் ஃபுல்லா விசுவாசத்துல எங்கேயோ போயிட்டார், 40,000 அடி உயரத்துக்கு போயிட்டாருன்ற மாதிரி, விசுவாசத்துல என்னெல்லாம் செய்ய முடியும்னு அவர் ஆண்டவரால் இது செய்ய முடியும், அது செய்ய முடியும், எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. அவர் பேசி முடிச்சோடனே நான் கீழே இறங்கி வந்து முடிஞ்சோடனே அன்னைக்கு வந்து அங்க சாப்பாடு அந்த சர்ச்சில், அந்த சர்ச்சில் இருக்க நிறைய பேர் எனக்கு தெரியும். நான் இறங்கி அங்க ஒரு அங்கிள் இருந்தார், வயசான அங்கிள். நான் கேட்டேன், என்ன அங்கிள் மெசேஜ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். அதுக்கு என்கிட்ட சொன்னாரு, தம்பி டூ பாசிட்டிவ் தம்பி, ஒரே பாசிட்டிவா இருக்கு, இவ்வளவு பாசிட்டிவா பேசக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் நடைமுறை ஒத்து பேசணும், இது என்னவோ மாதிரி ரொம்ப இதா பேசுறாரு. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பிசாசு வந்து நிறைய பேருக்கு வந்து அப்படியே நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், தொடர்ந்து சில அனுபவங்கள், கசப்பு, மாறாவின் கசப்பு போல, குறிப்பா பொருளாதாரத்துல நிறைய பேர் கசப்பு கொடுத்து 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 நீங்க கசப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, உங்களால வந்து இருதயம் கடினப்பட்டு போன மாதிரி இருக்கு, உங்களால விசுவாசிக்க முடியல, ஆண்டவர் சொல்றதுனா ஏதோ கற்பனை உலகத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கிற நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, அப்படி சூழ்நிலைகள்ல இந்த கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்படின்ற சத்தியம் ஒரு பெரிய விடுதலை ஆக்குகிற சத்தியமா இருக்கிறது. அதற்கு தான் நாம் இந்த யாக்கோபின் வாழ்க்கை, யாக்கோப் ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல, யாக்கோபின் வாழ்க்கையை பார்ப்பது மிகவும் உதவியாக இருக்கும். சோ இப்ப நம்ம படிச்ச காலத்துல இருந்து ஒரு வேகமா 3 கருத்தை சொல்லிடுறேன். 48 அதிகாரத்துல இருந்து யாக்கோப் சொன்னதுல கர்த்தருடைய உண்மை அது எப்படி இருந்தது அவன் வாழ்க்கையில, அவன் அனுபவிச்சது சொல்றான். அவன் சொல்றான், முதலாவது வந்து அவன் ஒண்ணுமே இல்லை அவனுக்கு, சரியா, ஆள் வந்து தனி ஆளா இருக்கிறான். அந்த பெத்தேல்ல வந்து படுத்திருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு வந்து தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு, சரியா. ஒண்ணுமே இல்லாம இருக்கான். அப்ப சொல்றாரு, சொல்லிட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார் என்பதை அவன் சொல்லுகிறார். இந்த 11 வருஷத்தை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அடுத்து நான் அவனுக்கு கர்த்தர் எப்படி இருந்தார்ன்றது பார்க்கலாம். உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் அருள் செய்தார். அதாவது அவன் வந்து சொல்லிட்டாங்க, யாக்கோப்ட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்க, உன் பையன் செத்து போயிட்டான்றாங்க. அவனால நம்ப முடியல, உண்மையிலே செத்துருப்பானான்னு டவுட். ஆனாலும் எல்லா எவிடன்ஸும் அதான் பாயிண்ட் பண்ணுது, ஜோசப் இஸ் டெட். ரத்தத்தை முக்கி கொண்டுட்டாங்க. சோ யாக்கோபு யோசேப்பை பாப்பேன்னு கூட எதிர்பார்க்கல. அவன் சொல்றான், நான் எதிர்பார்க்கல. அவன் சொல்லிட்டான், நான் துக்கத்தோட என் மகன் இடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் அப்படின்னு சொல்றான். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, என் பையன் இறந்துட்டான்,
நானும் இப்படியே துக்கத்துலதான் இருப்பேன், துக்கத்துல வெளியே வராம நானும் இறந்து என் பையன்கிட்ட போயிருவேன் அப்படின்றான். அப்படி அவன் மிகவும் நொந்து போய் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப கர்த்தர் அவனை சர்ப்ரைஸ் பண்ணுகிறார். கர்த்தருடைய உண்மையை பத்தி பாக்குறோம்ல, அதுல ஒரு ஆஸ்பெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, the surprising ability of God. God is able to surprise you. கர்த்தர் உங்களை அதிர்ச்சி கொடுக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். அதாவது என்னன்னா, யோசேப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான், திடீர்னு வந்து சொல்றாங்க யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கான்றாங்க. நான் போன மீட்டிங்ல சொன்னேன், அதுவே அவனால் நம்ப முடியல. வேதம் சொல்கிறது அவன் இருந்த மூர்ச்சை அடைந்தனா ஒரு மொமெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்பதான் திரும்ப ஒரு ரிசரக்ட் ஆன மாதிரி ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். அவன் ஆவி உயிர்த்தது என்று வேதம் சொல்கிறது. சோ அது நடக்குது ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப என்னன்னா, அவன் சொல்றது, அவன் ஸ்டேட்மெண்டே பாருங்க, உன்னையே பார்ப்பேன் நான் நினைக்கலப்பா, கர்த்தர் ஆனா உன்னுடைய குமாரர்களையும் பார்க்க வைத்திருக்கிறார். ஓகே, I did not expect to see you, but God has made me to see your children also. எந்தெந்த காரியங்களை குறித்து இப்படி நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தெரியல. அதாவது இது சில பேர் லிட்டரலாவே இப்படி இருக்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கலாம், அதனால நீங்க ரொம்ப ரொம்ப வேதனையில இருக்கலாம். இன்னும் திருமணமே ஆகலையே, ரொம்ப நெருக்கமா இருக்கு, ரொம்ப சிக்கலா இருக்குன்னு நினைச்சிட்டே இருக்கலாம். திருமணம் ஆனாலே போதும் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அதே பெரிய விஷயங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஆனா திடீர்னு அவங்களுக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு சீக்கிரத்திலே கர்த்தர் குழந்தைகளே கொடுக்கும் போது நீங்க எப்படி இருப்பீங்க? சோ இது அப்படிப்பட்டதா இருக்கலாம். மற்ற சூழ்நிலைகளுக்கு இது பொருத்தும். சில நேரம் நீங்க வந்து ஃபைனான்சஸ் குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி நான் இந்த நாட்டுல தாண்ட போறேன், எப்படி இந்த மாசத்தை நான் தாண்டுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கப்ப, இன்னைக்கு இருக்கிற இப்ப இந்த மாசம் இருக்கிற செலவுகளுக்கே எனக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஒருவேளை. இல்லைன்னா வந்து உங்களுடைய நீங்க எதிர்பார்த்த சில டார்கெட்ஸ் அதுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான எங்கேயுமே கோல் இல்லைங்க, நான் என்ன எதிர்பார்த்து என்ன பிளான் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போனேன், இங்க வந்து நிக்குது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னா, சடனா உங்களுக்கு நீங்க நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அவரால் கிரியை செய்ய முடியும். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அவரால் கிரியை செய்ய முடியும். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பலனை அவரால் உங்களுக்கு தர முடியும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய உண்மை என்னது? He can give you more than what you ask. நீங்கள் கேட்பதை விட, நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் தேவனால கொடுக்க முடியும். அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் சொல்றான், நான் எதிர்பார்க்கல, உன்னையே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. சரி, நான் பேசும்போது நிறைய உணர்கிறேன், அநேகருக்கு வந்து பிசாசு சில அந்த 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 நாட்களை நினைத்தாலும் உங்களுக்கு அது காயங்களாக்கி விட்டுருக்கான். அது நினைச்சாலே உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. ஐயோ அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. எப்படி அந்த நாள் எதுக்கு ஈக்குவேட் பண்றேன்னா, யாக்கோபு இப்படி யோசேப்பு இழந்த நாளுக்கு. அன்னைக்கு யாக்கோபு எவ்வளவு யோசிச்சிருக்கான் உட்காந்து, ஒருவேளை நான் யோசேப்பை அனுப்பியிருக்க கூடாதோ, அனுப்பியிருந்தா அப்படி ஆயிருக்காதே. பிசாசு சொல்லியிருப்பான், ஆமா லூஸ் தானா பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, நீ எதுக்கு அவனை அனுப்பி விட்ட, அனுப்பாம இருந்திருக்கலாம்லன்னு சொல்லியிருப்பான். சோ எவ்வளவு அந்த நாளை நினைத்து பார்த்தா எவ்வளவு மோசமா இருந்திருக்கு. ஆனா அதுக்கு ஈக்குவலண்டா கர்த்தர் என்ன செய்தார் பாரு, தேவன் தலைகீழ மாத்தி விட்டார் எல்லாத்தையும். எப்படி மாத்தி விட்டாரு? அவன் யாக்கோபு சொல்லுகிறான், நான் நினைக்கவில்லை, உன்னையே காண்பேன் நினைக்கல, கடனே தீர்வு நான் நினைக்கல, கர்த்தர் எனக்கு யாக்கோபு சொல்றது போல யோர்தானை வெறும் கையோடு கோலும் கையுமா யோர்தானை கடந்து போனேன், இப்போதோ இரு பரிவாரங்களுடையவனானேன் என்பது போல கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார் என்று தேவன் உங்களை சொல்ல வைக்க முடியும். அடுத்து பாருங்க, 15 ஆசனத்துல சொல்றாங்க, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் அவருடைய ஆதாரமா இருக்கிறார் அப்படின்றான். என்னை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார், என் சோர்ஸ் அவர் தான், அவர் மேல் தான் நான் நிற்கிறேன், என்னை போஷித்து என்னை பாதுகாக்கிறவரா. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவன் திரும்பி பார்க்கிறான். யாக்கோபு வந்து இப்போ ஒரு அவனோட லைஃப் எண்டு வரப்போது அதை பார்க்கிறான். ஆனா அவன் அந்த நெருங்க வர வர அவனுடைய தூக்கத்தை பார்க்கல முடிவு நன்றா இருக்கிறது உணர்கிறான். கர்த்தர் எவ்வளவு உண்மையில வந்திருக்காரு. அப்ப அவனோட என்டையர் லைஃப பாக்குறான். நான் அலைஞ்சேன் திரிஞ்சேன், எங்கிட்டு போனேன் அங்கிட்டு போனேன், ஆனால் கர்த்தர் என்னை ஆதரித்தார். ஆதரிக்கிற தேவன் அவர். அவருடைய உண்மையினுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன, அவர் பெனிஃபிட் என்ன நமக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் உண்மையுள்ள, அவர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஆதரிக்கிறவர், நமக்கு ஆதாரமா இருப்பவர், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். இந்த ஆதரிக்கிறவர் அப்படின்றது ஏறக்குறைய ஒரு மெய்ப்பனுக்கு சமானமான வார்த்தை. ஒரு மெய்ப்பன் எப்படி ஆட்டை ஆதரிக்கிறான், அவனுக்கு அந்த ஆட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் தான் கொடுக்குறான். அவன் தான் ஆதாரமா இருக்கிறான். அந்த ஆட்டுக்கு தண்ணி வேணுமா, மெய்ப்பன் தான் கொடுப்பான். புல்லு வேணுமா, அதுவும் மெய்ப்பன் தான் கூட்டிட்டு போறான்.
அந்த ஆட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அடிபட்டுச்சு, அந்த மேய்ப்பன் வந்து அதை அட்டன் பண்றான், அந்த ஊண்டை வந்து சரி பண்றான். சோ எல்லாமே அவன் மேய்ப்பன் தான் செய்கிறான். சோ ஆதரிக்கிறவர் என்று சொல்லும் போது கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராய் இருப்பது போல அதோட ஒப்பிட்டு சொல்லுகிறது. சோ இப்ப நீங்க நினைக்கலாம், அறுவடைக்கு இதுக்கெல்லாம் என்னங்க சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்னா, இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது அது என்று நம்ம இருதயத்துல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம இருதயத்துல அது எஸ்டாப்ளிஷ் ஆக கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவர் சொன்னபடியே நடக்கும் என்கிற அந்த விசுவாசமும் பெருக ஆரம்பிக்கிறது. அதனாலதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பாயிண்ட் வேகமா பார்த்துருவோம். இதே இதுல 16 எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதன். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்கிறவர். தீமையே வராதுன்னு சொல்ல முடியாது. தீமைகள் வருகிறது சில நேரம். அது ஏன் வருதுன்னா அது இன்னொரு ஸ்டடி பண்ணலாம் உட்காந்து. ஆனால் தீமைகள் நீங்க ஒருவேளை மாட்டிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி நான் தப்பான டிசிஷன் எடுத்தேங்க, நான் அப்படி செஞ்சிடக்கூடாது, இப்படி செஞ்சிடக்கூடாது, நான் மாட்டிக்கிட்டேன். ஆனா அந்த தீமைகளுக்கு நீங்களாக்கி விடுகிறவர். தீமைகள் வருது, ஆனா கர்த்தர் நீங்களாக்கி விடுகிறார். அதாவது தீமையிலே மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது, ஆனா அதுல இருந்து விடுதலையாக்கி விட்டுறாரு. அப்படிப்பட்ட கர்த்தர். சோ இப்ப யாக்கோபுக்கு நிறைய தீமைகள் நடந்தது. லாபான்ட்ட போய் மாட்டிக்கிட்டான்ல. லாபானே ஒரு தீமை தான். ஏன்னா அவன் எப்ப பார்த்தாலும் எப்படி விட்ட சுரண்டலாம், எப்படி விட்டது எல்லாத்தையும் பிடிங்கி இவனை ஒண்ணும் இல்லாம பார்க்கலாம் பிளான் பண்ணிருக்கான். அவனுக்கு பொறாமையா இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து யாக்கோபுக்கு கொடுக்க மனசே வரமாட்டேங்குது. சோ சம்பளத்தை மாத்திரம் என்னெல்லாமோ பண்றான். 10 முறை மாட்டினான்னு யாக்கோபு சொல்றான். இல்ல யாக்கோபு சாரி லேயால்ட்டையும் ராகேல்ட்டையும் 10 முறை உங்க அப்பா மாத்தினார் பையன் சேலரிய. ஆனா அவன் சொல்றான், என் தகப்பனுடைய தேவன் என்னோடு இருந்தார். தகப்பனுடைய தேவன் என்னோடு இருந்தார். இருந்து அவர் தீமைகளை நன்மையாக மாற்றினார், தீமைக்கு நீங்கள் ஆக்கி விட்டார். ஏசா வர்றான்னு சொல்றாங்க ஒரு பாயிண்ட்ல. பயந்துட்டான். ஆஹா ஏசா வர்றான், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அது ஒரு பெரிய தீமை. ஏன்னா ஏசா ஒரு காலத்துல அவனை கொல்லுவேன்னு சொன்னேன். சோ ஏசா வந்தான்னா என்ன பண்ணுவான்னு ரொம்ப பயம். யாப்போக்கு நதிக்கரையிலே அவன் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்றான். கடைசியில தீமை கர்த்தர் நீங்களாக்கி விட்டார். வந்தான், ஆனா ஒண்ணும் செய்யாம போயிட்டான். அடுத்து இந்த 34 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா தீனால வச்சு ஒரு பெரிய பிரச்சனையாகி இவனு குமாரர் லேவியும் சிமியோனும் போய் ஒரு ஊரே காலி பண்ணிட்டான். பயங்கர பிரச்சனை. ஊரே எதிர்த்து நிக்குது. பக்கத்து அந்த ஊர்ல பக்கத்து ஊர்கள்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க. யாக்கோபு பயப்படுறான். அப்ப கர்த்தர் வர்றாரு, கர்த்தருடைய தூதன் அங்க வந்து பேசுறாரு. யாக்கோபே, நீ இங்க இருந்து கிளம்பி பெத்தேலுக்கு போ, நான் உன்னோடு இருந்தவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அவன் கிளம்பி போறான். வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் உண்டான பயங்கரம் அவர்கள் மேல் வந்ததுனால். இதுதான் கர்த்தர் உண்மை பாருங்க. இவன் பிள்ளைங்க போய் சொதப்பிட்டாங்க. இவங்க கொஞ்சம் வேலையை பார்த்து விட்டாங்க. யாக்கோவோட பிள்ளைங்க போய் வேலையை பார்த்துட்டு அவங்க பெரிய ரணகலம் ஆயிடுச்சு. ரணகலமாய் அங்க ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கு. அந்நேரம் பயந்து போயிருக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே சொல்லிட்டு கர்த்தரால் உண்டான பயங்கரம் அந்த சத்துருக்கள் மேல் வருகிறது. யாரெல்லாம் அவனை விரட்டணும்னு நினைச்சாங்களோ அவங்க மேல கர்த்தரால் உண்டான பயங்கரம் வருகிறது. சரி, நல்லா கேளுங்க. இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட் வந்து எவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட்னா, இது வந்து சாதாரண ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்ல, உடன்படிக்கையின் உண்மை. ஓகே, சாதாரண உண்மை கிடையாது, உடன்படிக்கையின் உண்மை. இந்த உடன்படிக்கையின் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் யார்கிட்டதுனாலும் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாரு, எங்கிறதுனாலும் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாரு. அவருக்கு நீங்க தான் நம்பர் 1. உடன்படிக்கையின் உண்மை இது. ஓகே, அதனால உடன்படிக்கையின் உண்மை இருக்கிறதுனால, அவருக்கு அப்படி ஒரு நேச்சர் இருக்கிறதுனால உங்களுடைய அல்லாததெல்லாம் உங்களை கொண்டு வந்து கொடுப்பாரு. நீங்க சொல்லலாம் இதெல்லாம் எனக்கு உங்களுடைய அல்லாதுன்னு ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு எப்படி வரும், நீங்க ஒரு 10 வழி வச்சிருக்கீங்கல்ல, நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, எனக்கு இன்கம் எதுங்க, எனக்கு சம்பளம் வர்றதுதான், அதுதான் இன்கம். ஆனா ஒரு வசனம் இருக்கு தெரியுமா, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் சம்பாத்தியமும் நெடிய ஆட்களாகிய சபேரின், அதை வாசிக்கிறோமா, ஏசாயா 45:14 நினைக்கிறேன், 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகவும் அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேற தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள்.
இவங்கெல்லாம் யாரு? எகிப்தியர் நம்ம கிடையாது, வேற யாரோ. சபையர் யாருன்னே தெரியாது, சபையார் கிடையாது, சபையர். அப்புறம் வேற யாரு? எத்தியோப்பியர். வேற வேற குரூப்புங்க இவங்க. நம்ம 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 ஆளு நம்ம கிடையாது. இவர்களுடைய எல்லாம் தாண்டி வந்து என்னுடையதாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். தாண்டி வந்து, இதுதான் உடன்படிக்கையின் உண்மை. சோ எங்கெந்தலாமோ தாண்டி வந்து வரும். அதாவது அவர்கள் தீமை செய்ய நினைக்கிறது, இவர்களாம் எத்தியோப்பியரோ இவங்கெல்லாம் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கலாம். ஆனா இவங்க செய்ய நினைக்கிறது நன்மையாக முடியறது மட்டுமல்ல, அவர்களுடையது எல்லாம் தாண்டி வந்து உங்களுடையதாகும். இதுதான் உடன்படிக்கையின் உண்மை. சோ யாக்கோவுடைய வாழ்க்கையில லிட்டரலா நடந்தது. லாபான் எல்லாவற்றையும் திருடிட்டு போக பார்த்தான். ஆனா யாக்கோபு சொல்றான், கர்த்தர் லாபான்றது எடுத்து எனக்கு கொடுத்தாருமா. கர்த்தர் லாபான் அவன் தீமை செய்யணும், தீமைக்கு விலக்கி காத்தாருன்னா வெறும் காப்பாத்துறது மட்டும் இல்ல, லாபான் பெரிய தீமை செய்ய பார்த்தான். ஆனா அவன்கிட்ட இருந்து விளக்குனது மட்டும் இல்ல, காப்பாத்துறது மட்டும் இல்ல, அவன்கிட்ட இருந்து எடுத்து எனக்கு கொடுத்தார். இப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன். இப்படிப்பட்ட தேவன் இருக்கிறதுனால தைரியமாக நாம் அறுவடையை பத்தி பேசலாம். சும்மா அறுவடைன்றது ஏதோ எப்படியோ கஷ்டப்பட்டு கற்பனை பண்ணி எங்கிட்ட ஏதாவது வந்துரும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. எப்படி அறுவடை வரும்ன்றதுக்கு சாலிடான ஆதாரமாய் உடன்படிக்கை இருக்கிறது, உடன்படிக்கையின் உண்மை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் உண்மையை பேசுகிற உண்மை உள்ள தேவன் இருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவன். யாக்கோபுக்கு செய்தார், அவனை மிகவும் ஆசீர்வதித்தார். அவன் வயதான காலத்துல அவனுக்கு வந்து யோசேப்பு உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. பெயர் சபாக்கு போறான் நைட்டு. அடுத்த நாள் போய் பெயர் சபாக்கு போய் பலியிடுறான். பலியிடும் போது ராத்திரி கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு யாக்கோபே யாக்கோபே அப்படின்னு பேசுறாரு. அப்ப அவட்ட சொல்றாரு, எகிப்துக்கு போக பயப்படாதே. ஏன் சொன்னார் பயப்படாது? அவனுக்கு பயம், எப்பயுமே பயம். எல்லா பார்த்தும் எதை பார்த்தும் பயப்படுவான். இது எதை பார்த்தாலும் நெகட்டிவா தான் யோசிப்பான். ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நான் என்ன ஆவேன், பிள்ளைங்க என்ன ஆவாங்க, அப்படியே பயந்துட்டே இருப்பேன் பார்த்தாலும். அவன்கிட்ட சொன்னார், யாக்கோபே பயப்படாது, எகிப்துக்கு போய் பயப்படாதே, நான் உன்னுடனே கூட வருவேன், நான் உன்னுடனே கூட வருவேன். நான் உன்னிட்டு விலகுவதுமில்லை கைவிடுதலை என்றது மோசே யோசுவா இவங்கெல்லாம் ஆண்டவர் பேசினாரு. ஆனா அதை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முழுமையாய் அனுபவித்தான் அப்படின்னா அது யாக்கோபு. He enjoyed it in a very big way. மிகவும் அதை அனுபவித்தான். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. கர்த்தர் அதான் உங்களும் பார்த்து சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. இந்த பகுதியில தியானிங்க. அதாவது இதெல்லாம் தியானிக்கும் போது சரி இப்ப இதெல்லாம் படிச்சா நமக்கு இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி இல்லாம, இந்த வார்த்தைகளை தேவன் யாக்கோபுக்கு சொன்னது யாக்கோபுக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் தான் சொன்னார். யாக்கோபு நிறைய காரியங்கள் செய்து மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். யாக்கோபு நிறைய காரியங்கள் செய்தான். ஆனா அதெல்லாம் விசுவாச வீரர் பட்டியல் எழுதும் போது அதெல்லாம் சொல்லாம ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லப்பட்டிருந்தது. அது என்னன்னா, அவன் நம்ம அது இந்த பகுதியில வந்து நீங்க படிங்க. அவன் ஆசீர்வதிக்கும் போது மாத்தி கை வைக்கிறான். அது எப்ராயிம் வந்து லெப்ட் ஹேண்ட் கீழே வந்து ஜோசப் வந்து நிறுத்திட்டான். ஆனா அவன் என்ன பண்றான்னா இப்படி மாத்தி இப்படி வைக்கிறான், கையை இப்படி வச்சு ஆசீர்வதிக்கிறான். எப்ராயிம் மேல கை வைக்கிறான், கை வச்சு ரைட் ஹேண்ட வச்சு ஆசீர்வதிக்கிறான். அது என்ன, ஏன் அதை வந்து விசுவாசனால ஆசீர்வதித்தான் ஏன் போட்டிருக்குன்னா, இவர்கள் இருவரும் ஒரு காரியத்துக்கு அடையாளமா இருக்கிறாங்க. எதுக்குன்னா, மனாசே முதற் பிறந்த மனாசே மாம்சத்தின்படி வந்த இஸ்ரவேலருக்கு அடையாளமாகவும், அடுத்து வந்த எப்ராயிம் வந்து இரண்டாவது மகனான எப்ராயிம் அவன் வந்து ஆவியின்படி வருகிற இஸ்ரவேலுக்கும் அடையாளமா இருக்கிறான். மனாசே பெரியவன் தான், ஆனா அவனை விட இவன் பெரியவன் ஆவான். ஏன்னா எப்ராயிம் யாருக்கு அடையாளமா இருக்கிறான்னா, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் அடையாளமா இருக்கிறான். அப்ப யாக்கோவுக்கு வந்து கர்த்தர் வந்து அவன் பேரை மிகவும் உயர்த்திட்டு அவனுக்கு அந்த அந்த பாயிண்ட்ல வந்து அவன் யோசேப்பை பார்த்தோன்னே அவனுக்கு வேற மாதிரி ஆயிடுறான். அவன் அதுக்கப்புறம் அவன் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் விசுவாசத்தை தான் பேசுறான். அதனுடைய உச்சம் தான் இது. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், அவனுக்கு கர்த்தர் காட்டி இருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஏன்னா சமாதான கர்த்தர் பத்தி எல்லாம் பேசுறான். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லி ஜெனிசிஸ் 14 சொல்றான். அவனுக்கு கர்த்தர் காட்டியிருக்காரு. என்ன காட்டியிருக்காரு? எதிர்காலத்தை காட்டியிருக்கிறார். அவன் சொல்லியிருக்காரு, யாக்கோவே உன்னை நான் வந்து ஒரு பெரிய, இது பைபிள் எங்க இருக்குன்னு எனக்கு கேட்காதீங்க, யாக்கோவுக்கு எங்க காட்டினாருன்னு. ஆனா வந்து அவன் பேசுனதை வச்சு நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள முடியுது. அவனுடைய கிரியைகள்லாம் வச்சு அவன்கிட்ட கர்த்தர் அதை புரிய வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் அதை ஹிண்டாவது கொடுத்து வர நினைக்கிறேன். நான் யாக்கோபே
உன்னுடைய கதை முன்னோடு முடிய போறதில்லை. உனக்கு பின் ஒரு சந்ததி வரப்போகிறது. அவர்கள் உன்னை போலவே இருப்பவர்கள். உலகத்தால் அவங்க ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். லைன்ல முதல்ல வராத ஆளா இருக்கலாம். ஏசா மாதிரி ஃபர்ஸ்ட் பிறந்த ஆளா இல்லாம இருக்கலாம். 2வது ஆளா போயிருக்கலாம். உன்னை மாதிரி பயந்தவர்களாக இருக்கலாம். உன்னை மாதிரி அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்களாக இருக்கலாம். உன்னை மாதிரி குறைவுள்ளவர்களாக இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் உன்னை போலவே நீ எப்படி கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைத்தாயோ அப்படியே அவர்கள் இயேசு கிறிஸ்து மேல் முழு நம்பிக்கை வைக்க போகிறார்கள். சோ உன் வாழ்க்கையிலே இருக்கிற காரியங்கள், உனக்கு நடந்த காரியங்கள் அவர்களுக்கு திருஷ்டாந்தமா இருக்க போகிறது. சோ உனக்கு நான் எப்படி உண்மையுள்ளவரா இருந்தனோ அப்படியே அதை பார்த்து அவர்களும் நான் உண்மையுள்ளவர் என்று அறிய போகிறார்கள். இதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சதுனாலதான் நான் விசுவாசிக்கிறான்னு மாத்தி கேள்விச்சோம். இவனிலும் அவன் பெருகுவான். ஏன்னா மாம்சத்தின்படி வந்தவங்களை விட ஆவின்படி வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்கதான் ரியல் மெய்யான இஸ்ரவேலர், மெய்யான யாக்கோபின் சந்ததியார் என்பதை அவன் புரிந்திருந்தான் என்று நான் நம்புகிறேன். சோ இதனால நமக்கு ஒரு யாக்கோபின் வாழ்க்கை, கர்த்தர் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தார் என்பது நமக்கும் ஒரு பெரிய ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. சம்திங் விச் வி கேன் ரியலி மெடிடேட் ஆன் அண்ட் grow our faith. நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய காரியமா இருக்கிறது. இன்னைக்கு இந்த காரியத்தை பேச முடியும் ரொம்ப எனக்கு ஸ்ட்ராங்கா எனக்கு ஸ்ட்ரெஸ் இதனால நான் பேசுறேன். ஏன்னா ஒரு சைடு வந்து எந்த அளவுக்கு அறுவடை பேசுறோமோ, அதை அழைக்கிறதெல்லாம் பேசுறோமோ, அதுக்கு ஃபவுண்டேஷன் தான் இது. நான் எங்க நின்று அழைச்சிட்டு இருக்கேன்னா, யாக்கோபின் தேவன் அவருடைய தோள்களின் மேல் அமர்ந்து கொண்டு நான் அழைக்கிறேன். யாக்கோபின் தேவனுடைய தோள்கள் மேல் அமர்ந்து கொண்டு நான் இந்த அறுவடை அழைக்கிறேன். அந்த யாக்கோபின் தேவன் பொய் சொல்லாதவர், அவர் உண்மை உள்ளவர். யாக்கோபுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். யாக்கோபுக்கு சொன்ன நல்வார்த்தையெல்லாம் நிறைவேற்றினார். அது மட்டும் இல்ல, அதே போல என் வாழ்க்கையிலும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதே யாக்கோபின் தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். Thank you, Father. Thank you, Father. Horam branterida ramra kanturo. Rambondo rimba kenda reda rada branco due bro. Oram bronte rimbro conte rebada hanturo bro. Orim bronte rada rambanca dera branterida ranga tore hadarian canturo. Horam brento riba rancandora bronte rimba canturo. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் பார்த்து கொண்டிருக்கிற ஒருக்காவும் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் விசுவாசத்திலே பலவீனம் அடைந்து போயிருக்கிற ஒருக்காவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக அவருடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட முடியாது ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்கள் போய் தியானிக்கும் போது, யாக்கோபின் வாழ்க்கையை தியானிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலும் எப்படி நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர், தொடர்ந்து இருப்பீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். கடந்த நாட்களிலே ஆண்டவரை இழந்து போன சூழ்நிலைகள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்மைகளை இழந்தவர்கள் உண்டு, ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாத கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். அவர்களுடைய அறுவடை வரும்போது அவர்கள் இழந்து போனதும் வரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலாம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நம்முடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால் ஆகிய இந்த புதிய உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உடைய சரீரத்துக்காக நன்றி, உடைய ரத்தத்துக்காக நன்றி. எங்களுடைய அறுவடைகள் உடைய சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கை உண்மையினாலே உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் அவருடைய சரீரத்தின் ரத்தத்தில் பங்கு பெறலாம். சரீரத்தை பலவீனத்தோடு இருக்கிறவங்க எந்த பகுதியில அந்த பலவீனம் இருப்பாங்க கையை வைத்துக் கொடுங்க. நான் ஜெபிக்க போகிறேன். சுகம் அளிக்கிற வல்லமை, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறபடியால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். ஆண்டவரே, சரீரங்களை தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா வலிகளும் வேதனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இல்லாமல் போக முடியாது நான் ஜெபிக்கிறேன். உடைய கரம் தொடுவதாக, பலவீனங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும். தேங்க்யூ லார்ட். சுகத்துக்காய் நன்றி, தொடுதலுக்காய் நன்றி.
ஆமென், ஆமென். Thank you, Lord. ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளின்படி அன்றைய பெரிய அறுவடைகளை அனுபவிப்பார்களாக. 30, 60, 100 பலன் உண்டாவதாக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Thank you. See you in the next meeting.